அனைவருக்கும் வணக்கம். சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய அருணாச்சலம் ஐயா அவர்களை, அதாவது விஜயகுமார் என்ற அருணாச்சலம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, இந்த தளத்துக்கு வந்து எங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு நாங்க மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றிகள் உங்களுக்கு. வளமுடன் ஐயா. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், நான் பேசுறதையும் மதிச்சு கேட்கிற அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு வாழ்வியல். அது என்ன இயல்? வாழ்வு இயல் அப்படின்னா என்ன? நம்மளுடைய விஞ்ஞானத்தோட பாருங்க, இயற்பியல் ஒன்று, அதுக்கப்புறம் புவியியல், அதுக்கப்புறம் வேதியியல், அதுக்கப்புறம் உயிரியல், அது ரெண்டா பிரிச்சா விலங்கியல், தாவரவியல். இதெல்லாம் என்ன சொல்ல வருது? உங்களுக்கு இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயம். விஞ்ஞானத்திலையும் பிரிக்கிறான் அந்த இயற்பியலை, குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றது. மூன்றாவது நியூட்டன் பிசிக்ஸ். நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற விஷயம்தான் இந்த பிரம்மாண்டம், அண்டம், பிண்டம், தண்டம். இதனால நான் பிரிச்சுப்பேன். இந்த பிரம்மாண்டம் என்பது இயல்பாக இருக்கும், இயக்கம் இருக்காது, எல்லாம் மிதந்து கொண்டிருக்கும். இந்த வளிமண்டலத்துக்குள் நுழையும் போது இந்த புவியியல்ல மட்டும்தான் வளிமண்டலம் இருக்கும். இந்த கடல் தான் இந்த வளிமண்டலத்தை உருவாக்குகிறது. இந்த வளிமண்டலத்தில் தான் உங்களுக்கு வெப்பச்சலனம் நடக்கிறது. உங்கள் உடம்பில் வளிமண்டலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விசுத்தி சக்கரம், இதுதான் மூலாதார சக்தி. மூளையில் பாய்வதுன்னா இந்த மூளை கிடையாது, இந்த மூளை மனிதனோட பிண்ட மூளை தான். ஏன்னா இங்கதான் மெட்டாபிசிக்ஸ் வேலை செய்யும். மெட்டபாலிசம் ஆர்கன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கும். இதெல்லாம் ரீஜெனரேட்டிவ் ஆர்கன்ஸ், இது ரெனோவேட்டிவ் ஆர்கன்ஸ். மூளையும் இருதயமும் வளர்ச்சிதை மாற்றத்துக்குள்ள வராது. அது எப்போது தேவைப்படுகிறதோ தன்னை புனரமைத்துக் கொள்ளும். மீதி எல்லாமே இந்த புவியும் புனரமைத்துக் கொள்ளும், இந்த இயற்பியலும் புனரமைத்துக் கொள்ளும், இந்த வேதியியலும் புனரமைத்துக் கொள்ளும், இந்த உயிரியல், விலங்கியல், தாவரவியல் எல்லாமே தன்னை புனரமைத்துக் கொண்டே இருக்கும். அப்படியே இருக்காது. போன வருடம் விளைவித்த பயிருக்கும் இந்த வருடம் விளைவித்த பயிருக்கும் வித்தியாசம் இருக்கும். முதல் குழந்தை பெற்ற பெண்ணுக்கும் இருக்க தரம் வேறு மாதிரி இருக்கும். இரண்டாவது, மூன்றாவது என்று பெற்றுக்கொண்ட தாய்மார்களுக்கும் தரம் வேறு மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியம் பொலிவிழந்து போய்கொண்டே இருக்கும். இதுதான் மண் அண்ட் பெண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த இயல் அப்படின்னா என்ன? இயல்பாக வாழ்வது. ஒரு விஷயத்தை நோக்கி நான் போனேன். ஏன்னா நானும் பல வருடங்களாக பல விஷயங்களை தேடினேன். இந்த பல வருடங்களாக பல விஷயங்களை தேடும் போது எனக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா, இயல்பான வாழ்க்கையை விட்டு இயக்கமான வாழ்வுக்கு போகும்போது அவன் படுகின்ற இன்னல்கள். இப்ப பிரம்மச்சரியம் என்பது இயல்பான வாழ்க்கை, லௌகீகம் என்பது இயக்கமான வாழ்க்கை. நீங்க தாலி கட்டிட்டு வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட முடியாது. அதான் ஒரு தாலி கட்டிட்டு நிறைய கட்டுறான்னு பார்த்தீங்களா? வாடகை கட்டணும், பீஸ் கட்டணும், அப்புறம் பாலுக்கு கட்டணும், மோருக்கு கட்டணும், இதெல்லாம் கட்டணும். அப்போ அந்த லௌகீகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதான் பாட்டில் கூட சொல்லுவேன். 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, அந்த 8க்குள்ள 7.5 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா 7.5 ஒன்று இருக்கும். இதான் 7.5 சனி அப்படின்னு நம்ம சொல்றது. ஏன் 7.5 சனி என்று சொன்னான்? குடும்ப வாழ்க்கை சனி கிடையாது. சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் ரிங் அரவுண்ட் பிளானட் இஸ் கால்ட் சேட்டன் தான். நம்ம முன்னோர்கள் அதை சனி பகவானே சொல்லிட்டு போயிட்டான். இந்த சனி பகவான் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு கிரகத்தின் தாக்கம். இப்போ ஏன் ஒரு பர்டிகுலர் ராசிக்கு மட்டும் சனி பயிற்சி அப்படின்னு சொல்றான்? அஷ்ட சனின்றான், கண்ட சனின்றான், பாத சனின்றான், அஸ்தமா சனின்றான். இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கோள், உங்களுக்கு சக்தி வாய்ந்த கோள், அப்படி உள்ள மேக்னெட்டிக் பவர் இருக்கிற கோள் உள்ள வரும்போது நீங்கள் பதட்ட நிலைக்கு போவீங்க. இந்த பதட்ட நிலையில போகும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பா இருக்கும். இதை கோபத்துல முடிவெடுக்காதுன்னு சொல்றது. ரெண்டாவது, இந்த பதற்றமான நிலை இருக்கும்போது உங்களுடைய செரிமானம் கெடும். இந்த செரிமானம் கெடும்போது நீங்க நோய்வாய்ப்படுவீர்கள்.
உடனே இந்த சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு நோய் வரும், உங்களுக்கு எல்லாம் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், கிரகங்கள் எப்பவுமே இயல்பாக இருக்கும். அது அதனுடைய வீச்சு வளிமண்டலத்துக்குள்ள வரும்போதுதான் அது இயக்கமாக மாறும். இயல்புக்கும் இயற்கை இதுதான். மற்ற ஜீவராசிகள் நல்லா கவனிச்சு பாருங்க. அதெல்லாம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது. மனிதன் மட்டும்தான் பிறந்து கற்றுக்கொள்ளுகிறான். இதைதான் நான் உத்து நோக்கினேன். இது நம்ம இதிகாசங்கள்ல சொல்லிட்டாங்க. பக்த பிரகலாதன் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அந்த கதையில அந்த நாரதர் ஹரியை பத்தி பேசும்போது அந்த குழந்தை வெளியே ஹரிநாமம் தான் சொல்லி கொண்டிருக்கும். தன் உயிருக்கு பயந்து தன் தந்தை பெயர் கூட சொல்லாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கருக்குள்ள இருக்கும் போதே, கருக்குள்ள இருக்கிற சிசு அது உயிரற்ற ஒரு பிண்டம். அது ஏன் உயிரற்ற ஒரு பிண்டம் அப்படி சொல்ல, தலைகீழே தொங்கிட்டு இருக்கும். இதுதான் நான் கருமையத்தை பத்தி பேச ஆரம்பிச்சது. என்னன்னா, நாமளும் விதைத்து அனுப்புவோம். நாமளும் அந்த விஷயத்தை சிசு இருக்கும்போது வடிவமைத்துக் கொள்வோம். ஒரு சிற்பி எப்பொழுது தன்னுடைய ஒரு பாறையில் உளியை வைத்து தனக்கு வேண்டிய சிலையில் இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணம், நீ ஒரு சிலை, ஒரு பாறையை வடிவமைக்கும் போது அது அனுமாராக வரலாம், குரங்காக வரலாம், ராமராக வரலாம், லட்சுமணராக வரலாம், யார் வேணா வரலாம், ஏன் இயேசுவா கூட வரலாம். இதான் எண்ணம். உன் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அதுதான் அங்கு சிருஷ்டிக்கப்படுகிறது. அதே போல் உன் கருமையத்தில் உன் சிசுவை உன்னால் ஏன் சிருஷ்டி செய்ய முடியவில்லை? அதை பண்ணணும். இதுதான் இயல். இது வாழ்வியல் மூலமாக நீங்கள் வயிற்றில் 9 மாசம் தவம் இருந்து இந்த குழந்தை யாராக மாறணும், எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு சிருஷ்டி நீங்க பண்ணணும். இதுதான் ஒரு தாய் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தாய் வீட்டு சீதனம் என்று நான் சொல்றது. தாய் வீட்டு சீதனம் பாய் படுக்கலாம் கிடையாது. ஒரு தாய் என்ன சீதனமாக சிசுக்கு கொடுத்து அனுப்புகிறார்? ஏன்னா தலைகீழே தொங்கிக் கொண்டிருக்கும், உறுப்புகள் இருக்கும், மெட்டபாலிக் சேஞ்சஸ் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கும். அதுக்கு உயிரே கிடையாது. அது வளர்ச்சி அடையும் போது கை கால ஆட்டம். அந்த இருட்டு அறையில் இந்த உட்காந்து சொல்றாங்க, இதான் இரட்டு அறையில் முருட்டு குத்து, அப்படி முரட்டு குத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது நீங்க வெளியில காம படமா எடுத்துட்டீங்க. இருட்டு அறையில் முரட்டு குத்து. இந்த குழந்தை நெளியும் பொழுது அந்த உறுப்புகள், அந்த செல்கள் மாறும்போது, ஒரு செல் பல செல்லாக உருவெடுக்கும் போது அதை தன்னை நெகிழ்விச்சு கொள்ளும். ஏன்னா தண்ணியில இருக்குது இல்லையா? அந்த பிண்டம் என்பது நீர் பிண்டம். வெயிட் பண்ணுங்க. அண்ணாச்சலா ஐயா, ஃபோன் கால் வந்துருச்சா? சார் கேட்கலையா? இல்ல, வீடியோ டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வருதா? இப்போ கேமரா ஷேர் வீடியோ கொடுங்க. ஷேர் வீடியோ இப்போ வந்துச்சா? வந்துருச்சு. ஏன் ரொம்ப நேரமா அப்படி இருந்துச்சா? படத்தை பத்தி சொல்லிருந்தீங்களா? அதுல இருந்து இப்பதான் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நாம ஏன் இந்த சிலையை வடிவமைக்க முடியல? இது தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பிண்டம். இந்த பிண்டத்துக்கு மெட்டபாலிக் சேஞ்சஸ் இருக்காது, உறுப்புகள் இருக்கும். அந்த உறுப்பு எப்படி வடிவமைப்பு, எப்படி மாறணும், எந்த சைஸ்ல இருக்கணும், எந்த இயக்கத்தோடு இருக்கணும் என்ற பதிவு தான் இந்த மூளையில் தாயிடமிருந்து பதிவு செய்து கொண்டே இருக்கும். இந்த குழந்தையை சிருஷ்டி செய்வதற்கு உறுப்புகளின் வடிவமைப்பையும் அது இயக்கத்தையும் எப்போது அது மாற வேண்டும் என்ற ஒரு காலநிலையும் அது பதிவு செய்து கொண்டே இருக்கும். அதற்கு இருதய துடிப்பு தேவை. அதனால்தான் இறைவன் இருதயத்தையும் மூளையும் முதல்ல படைச்சான். அது ரெண்டு மட்டும்தான் மெட்டபாலிக் சேஞ்சஸ்குள்ள வராது. அதனாலதான் இருதய துடிப்பு இருக்கும், அந்த மூளையில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அந்த குழந்தை. அந்த உறுப்புகள் அமைப்புல டிஎன்ஏ எதுவுமே இருக்காது. நாம தான் சும்மா அது கர்மா டர்மா அப்படின்னு சொல்லியிருப்போம். கர்மா அப்படின்றது என்னன்னா, இந்த தாய் இந்த 9 மாசம் இந்த ட்ரிம்ஸ்டர்ல அந்த சிசுவை வடிவமைக்கவில்லை என்றால் அது கர்மாவை சுமக்கும். அது உண்மை. ஆனால் கர்மா வந்ததுக்கு அப்புறம் பரிகாரம் செய்வதை விட
கர்மா உருவாகாமல் இருப்பது ஒரு தாயின் கடமை. நீங்க எந்தெந்த வேலையை செய்கிறீங்களோ, என்ன சாப்பிடுறீங்களோ, என்ன பார்க்கிறீங்களோ, இந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் காரம் கேட்கும் போது மிளகை பதிவு செய்தால் அந்த சிசு மூளையும் மிளகை பதிவு செய்து கொள்ளும். மிளகாயை சாப்பிட்டீங்கன்னா மிளகாயை பதிவு செய்து கொள்ளும். நீங்க டிவியில ஐஸ்கிரீம் பார்த்தீங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் ஐஸ்கிரீமை பதிவு செய்து கொள்ளும். வெளியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும். எப்படி ஒரு பிறந்த குழந்தை பாருங்க ஐஸ்கிரீம் வச்சா நக்குது, யோசிச்சு பாருங்க. அந்த சிசு வயிற்றுல இருக்கும்போது இந்த தாய் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி டிவி சீரியலு, சினிமா, அட்மாஸ்டர், தியேட்டரு அப்படின்னு போகும்போது உங்களுக்கு என்ன அதெல்லாம் பதிவு செய்து கொள்ளும். அதெல்லாம் இது தேவையில்லாத விஷயம். நீங்க இந்த குழந்தை டாக்டர் ஆகணுமா இல்ல என்ஜினியர் ஆகணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாப்பிட்டு பாருங்க, நான் பாரம்பரிய உணவை சாப்பிட்டு, நீங்க சாப்பிடலோட பரவாயில்ல, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சிசு உருவாகுவது என்பது செரிமானத்தில் பொருள்கள் செரிமானம் செய்து ரத்தத்தில் கலக்கும். ரத்தம் என்பது ஒரு பார்மசி. இந்த பார்மசியில நீங்க மருந்தை கொண்டு போய் சேர்க்கணும். எது? கழிவை உணவாக மாற்றி, உணவை விருந்தாக மாற்றி, கழிவை நீங்க விருந்தாக மாற்றி உணவை நீங்கள் மருந்தாக மாற்றணும். உணவே மருந்துலாம் கிடையாது. அந்த கான்செப்டே நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உணவு மருந்து கிடையாது. கழிவு தான் விருந்து, விருந்துதான் உணவு, உணவு தான் மருந்தாக மாறும். இது செரிமானத்தில் கொண்டு போய் நீங்க கிளீனா பிளட் என்பது ஒரு பார்மசி, அங்க கொண்டு போய் சேர்க்கும். கால்சியம், மெக்னீசியம், சல்பர் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். இப்ப இந்த உறுப்புகளை படைக்கும் போது சுவை வழியாக சேர்க்கும். இதுதான் சிவன் சொத்து குலநாசம் அப்படி சொன்னது. சிவன் சொத்து யார்? ஐங்கரனும் ஆறுமுகனும் தான் சிவன் சொத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதம் என்பது 5 எலிமெண்ட், அறுசுவை என்பது 6 எலிமெண்ட். 6 5 இணைந்தால் 11. இது சமமாக போனால் ஹக்கு அக்ரின். இதான் அந்த உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, உயிரெழுத்து நம்மளுக்கு பிரிக்கிறது. உயிரெழுத்து என்பது எலிமெண்ட், உயிர்மை எழுத்து என்பது தமிழ். இதான் முருகன் என்று சொன்னது. இதான் சிவனோட சொத்து. இந்த ரெண்டுமே உங்க உடம்புல பஞ்சபூதமும் இல்லை, அறுசுவை உணவும் இல்லை, செரிமானமும் இல்லாத செரிமானத்தின் எண்டுதான் உங்களுக்கு ஆயுத எழுத்து. செரிமானத்தின் முடிவு நல்ல பொருளாக கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த பொருளை எடுத்துதான் இங்கு சிசு படைக்கப்படுமே தவிர நீங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டு சிசுவை படைப்பது இல்லை. நாம் கலவையில் ஹலோ ஐயா கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ ஐயா, ஹலோ ஐயா ஐயா கேக்குது? கேக்குது. ஹலோ கேக்குதுங்களா நான் பேசுறது? இப்ப கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வருதுங்க ஐயா. இல்ல எனக்கு கிளீனா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாங்க? இல்ல எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வருதுங்களா? இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உங்க போன் தான் பிரச்சனை. ஏன் போனா? ஆமா ஆமா, உங்க சைடுல தான். ஓகே ஓகே சார், அதான் கட் ஆச்சுன்னா டக்குன்னு குரல் கொடுங்க. ஏன்னா நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த போர்ட்ரைட்ல இந்த லேண்ட்ஸ்கேப்ல வைக்கும்போது சைட்ல போயிருது, அதனாலதான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே, நீங்க பேருங்க ஐயா. அப்போ நாம் வந்து கலவையில் பிறந்தோம், கல்வியில் பிறக்கவில்லை. அப்போ இந்த கல்வியை வைத்துக் கொண்டு கலவையில் பிறந்த உடலை எப்படி நீ சரி செய்ய முடியும்? கண்டிப்பா சரி செய்யும். அதனாலதான் எல்லா மருத்துவம் தோல்வி வருவதற்கு காரணம், எந்த வியாதியும் குணப்படுத்த முடியாமல் போவதற்கு காரணம் என்றால் இது மருந்தினால் சரி பண்ண முடியாது, விருந்தினால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். இந்த செரிமானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வெப்பச்சலனத்தின் மூலமா தான் நீ சரி பண்ண முடியுமே தவிர நீ எதை வச்சும் பண்ண முடியாது. மருந்து என்பது மருத்துவம் என்பது அவசர காலத்துக்கு மட்டும்தான். அலோபதி மட்டும் கிடையாது. எந்த மருத்துவமும் சரி அவசர காலத்துக்கு மட்டும்தான் நீ பயன்படுத்தணுமே தவிர வீட்டுக்கு வேலைக்காரிய நீங்க தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். வீட்டுக்காரியை தான் நீங்க வீட்டுக்காரி என்பது இம்யூன் சிஸ்டம், வேலைக்காரி என்பது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். இதை முதல்ல நல்லா தெளிவா பதிவு பண்ணிக்கணும். எந்த மருத்துவமும் எந்த உயிரையும் காப்பாற்றாது. நோயோடு வாழ வைப்பதற்கு தான் மருத்துவமே தவிர
நீங்க உபாதைகள் தான் குறைக்கிறீங்க. ஹலோ, ஆங்கிலம் ஏன் நம்ம ஆங்கில மருத்துவத்தை திக்கணும்? சரி, எந்த மருத்துவத்துல நீங்க எந்த வியாதியை குணம் பண்ணீங்க? அவங்க சொல்ற மாதிரி உபாதைகள் தான் குறையுது. நோய் முழுமையாக குணமடைவதில்லை. நோயோடு வாழ வைப்பது தான் மருத்துவம். நோயை விரட்டுவது வைத்தியம். இந்த நோயை விரட்டணும்னா ஏன் பாட்டி வைத்தியம் சொன்னா? ஏன் அம்மா வைத்தியம் சொல்லல? ஏன் அப்பா வைத்தியம் சொல்லல? அனுபூதி. அதான் அந்த சமையல் மூலமாகத்தான் இங்கு சமையல் மறக்கப்பட்டது. இங்கு சமையல் என்பது யாருக்கும் புரியவில்லை. சமையல் என்பது ஒரு மனிதன் தன் உடலுக்கு ஏற்றால் போல் அதை சமைத்து ருசியோடு உண்பதுதான் சமையலை தவிர, நீங்க பச்சையா சாப்பிடுறது என்பது எதை சாப்பிடணும் இருக்கும். திருப்பாவை நீங்க பச்சையா சாப்பிட முடியாது. திருவம்பாவை நீங்க பச்சையா சாப்பிடணும். அதாவது பழங்கள். அந்த பழங்கள்ல பழத்தின் காரம் தான் பலகாரம். விவசாய பொருட்கள் எல்லாமே பட்சம். அதை நெருப்புல போட்டுதான் நீங்க சாப்பிடணும். பச்சையெல்லாம் திங்கக்கூடாது. காய்கறி எல்லாம் பச்சையா சாப்பிடுறது என்பது நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். அதை நீங்க சூப் போட்டுதான் குடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சதைப்பகுதிகளை நீங்க உப்பு புளிக்காரம் சேர்க்கலாம். உப்பு புளிக்காரம் என்பது காலையில் ஒரு வேளை மட்டும்தான். உங்க பயோ கிளாக்ல உங்களுடைய இறைப்பை என்பது 7 9 தான் வரும். அதுக்கப்புறம் இறைப்பை அடுத்த நாள் தான் வரும். அப்போ ஒருவேளை உணவு அது காலையில் ஆரம்பிக்கும் போது கசப்போடு ஆரம்பிக்கணும். அந்த வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சி பார்த்தீங்களா, ஆலங்குச்சி வேப்பங்குச்சி காலையில ஒரு பிஞ்சு, ஒரு சொட்டு கசப்பை நீங்க சேர்க்கணும். இரவுல நீங்க துவர்ப்பை சேர்க்கணும். இரவுல உப்பு புளிக்காரம் கிடையாது. அது எந்த உப்பு புளிக்காரம் கிடையாது. இரவுல துவர்ப்பு என்ற ஒரு சுவையை மட்டும்தான் நீங்க சேர்க்கணும். இதுதான் கடுக்கா வருது, உள்ள வாழைப்பழம் வருது, இதெல்லாம் உள்ள வரதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் மலமிளக்கி அல்ல. இதெல்லாம் ஷட் டவுன் ப்ராசஸ் பண்ணுகின்ற அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியால எப்படி நீங்க சுயநினைவின்றி படுகிறீங்க பார்த்தீங்களா? அப்போ இறைப்பை சுயநினைவின்றி போவதற்கு தான் நாம் கடுக்காயை துவர்ப்பை சாப்பிடுகிறது என்பது சுயநினைவு இல்லாத இறைப்பையை, அதாவது நீங்க இறைப்பையில கொண்டு இறைப்பையை வந்து நீங்க சமையல் ரூம்ல சமைச்சிட்டு 24 மணி நேரம் நீங்க சமைக்கிறது இல்லை. ஒரு வேளை சமைச்சிட்டு வச்சு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? அதே போல்தான் நீங்க ஒரு வேளை சமைச்சிட்டு, நீங்க அந்த காலத்துல பாருங்க, பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்த தெரிஞ்சிருப்பாங்க. அதிகாலை சமையல், அதான் சொன்ன உயிர் சமையல் அப்படின்றது பிராணாயாமம். நீங்க பிராண காற்றை எரிக்கணும், அது கரிமல வாயுவாக மாற்றணும். 2வது உணவு சமையல். நீங்க அந்த நேரத்துல சமைக்கணும். பகல் நேரத்துல நீங்க சமைக்கவே கூடாது. ஏன்னா அந்த நீங்க எல்லாம் பிரபஞ்சம் பேசுறீங்களே, பிரபஞ்சத்தின் முதல் அர்த்தம் முடிச்சுக்கோங்க. இந்த அதிகாலை வருது பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல, அப்ப வருகின்ற புரோட்டான் என்பது வேறு, மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அது தான் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தியவன் காயகல்பமாக மாறுவான்னு நான் சொல்றது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உயிர் சமையல் என்ற காற்றை நீங்க கரிமல வாயா மாத்திரம். ஏன்னா அப்போ அந்த பிரபஞ்சத்துல சுத்தமான காற்று இருக்கும். அது வளிமண்டலத்துல இறங்கும் போது இதான் ஓசோன் லேயர் அப்படி சொல்ற மாதிரி. இந்த ஓசோன் லேயர் வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த காற்று அழுத்தம் பெற்று உள்ள வரும், வளிமண்டலத்துக்குள்ள வரும். இந்த வளிமண்டலத்துல வரும்போது இந்த காற்றை நீ பயன்படுத்தும் போது பிராணவாயு என்பது எரிபொருள். இது அப்படியே வந்து வெளியில போகக்கூடாது. இதை நீங்க எரிக்கணும். இதான் கும்பகம். கும்பகத்தில் என்ன நடக்குது? பூரகம் நீ பூரித்து, கும்பகத்தில் நீ எரித்து, ரேஷகத்தில் நீ வெளிவிடணும். இதுதான் பிராணாயாமத்தின் தத்துவம். நீ பிராணசக்தியை எரிப்பதுதான் பிராணவாயு. அதாவது பிராணசக்தி என்பது நைட்ரஜன், N2O. 78% காத்துல இருக்கும். 78% உங்களுக்கு தேவை கிடையாது. இப்ப எப்படி சூரிய ஒளியில இருந்து மாம்பழத்தை எடுத்துக்குது, பலாமரம் பலாப்பழத்தை எடுத்துக்குது, அது எலுமிச்சை பழத்தை காய்க்கிறது இல்லையே, எலுமிச்சை பழம் பலாப்பழத்தை காய்க்கிறது இல்லையே, அதுக்கு தேவையானது எடுத்துட்டு ஒதுங்கிறது. அதே போல்தான் உனக்கு தேவையானது நீ எடுக்கணும் அப்படின்னா இந்த தைராய்டு. இதுதான் இந்த மூளை என்பது இதுதான் சொல்றது. இதுக்கு மேல ஈர்ப்பு தான் இருக்கணும். இந்த எதிர்ப்பு போகக்கூடாது. இந்த சக்கரம் பஞ்சர் ஆச்சுன்னா எல்லா பிரச்சனையும், வெப்பச்சலனமும் இருக்காது, செரிமானமே இருக்காது, அபான காற்று மேல போயிடும். அபான காற்று மேல போச்சுன்னா ஒண்ணு மூளை வெடிக்கும். தலைவலி ஏன் வருகிறது? இந்த அபான காற்று மேலே ஏறும்போது ஒற்றை தலைவலி, அப்புறம் உங்க மூளை சம்பந்தப்பட்ட அந்த பார்க்கின்சன், அல்சைமர், இது எல்லாம் என்ன காரணம் என்றால், நிச்சயமாக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த லௌகீக வாழ்க்கையில் விவசாய பொருட்களை உண்பவன் சித்த கலைகளுக்குள்ள போகக்கூடாது. முதல்ல சித்தர்கள் தியானம் என்று ஒன்று வச்சதே கிடையாது. அட்டாங்க யோகத்தை திருமூல சொன்ன தியானம் என்பது வேறு,
நீங்கள் பண்ணுகின்ற தியானம் என்பது வேறு. பிறப்பு போகும், இறப்பு நிச்சயமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதையே இது விஞ்ஞானம் மூலமாக சொல்லுகிறேன், மெஞ்ஞானம் மூலமாக சொல்லுகிறேன். இவ்வளவுதான். இந்த தைராய்டு அப்படின்றது இதான் வந்து லெப்ட் ரைட் இருக்கின்றது. தைராய்டு, பேர தைராய்டு, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். என்ன வேணுமோ அதிகமான வோல்டேஜ் வந்தா குறைக்கும், குறைக்க வோல்டேஜ் வந்தா அதிகமாகும். இதான் கால்சியம் சோடியம் என்று சொல்லப்படுகிறது. இது ரெண்டும் இணைந்தால்தான் உங்க உடம்புல சிறுநீரக மெக்னீசியம் உருவாகும். கால்சியம் மெக்னீசியம் என்பது அது வேறு வேறு கூறு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ட்ரிப்ஸ்ல கூட உங்களுக்கு சோடியம் தான் ஏற்றுவாங்க. உங்களுக்கு மெக்னீசியம் ஏற்ற மாட்டான். மெக்னீசியம் ஏற்றினா உடம்பு வெடிக்கும். அது நல்லா புரிஞ்சுக்க. அது உங்க இயக்கத்தில் தான் வரணும் மெக்னீசியம். கால்சியத்தை பயன்படுத்தி தான் உங்கள் உடம்பு மெக்னீசியம் தயாரிக்குமே தவிர மெக்னீசியத்தை நீங்க டைரக்டா கொடுக்க முடியாது. நீங்க புரோட்டீன் பவுடர் டைரக்டா கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க எதை சாப்பிட்டாலுமே, வேப்பங்கொட்டையை சாப்பிட்டாலுமே குளுக்கோஸாக மாறி இந்த குளுக்கோஸை பயன்படுத்தி தான் உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். நீங்கள் உணவை சிதைக்கணும், உணவை தயாரிக்க கூடாது. ஏன்னா தயாரித்த உணவை நீங்கள் உண்டு. இறைவன் தயாரித்த உணவான டைரக்டா சாப்பிடுற உணவு பாருங்க, பருப்பு வகைகள், கொட்டை வகைகள், பழங்கள். இதான் பழத்தின் காரம் தான் பலகாரம். நீ அடுப்புல வச்சதெல்லாம் பட்சணம். நம்ம பண்டிகையில பாருங்க பலகாரம் பட்சணம் சொல்றோம் பார்த்தீங்களா? இதான் பலகாரம்னா பழத்தின் காரம். இந்த பழத்துல அறுசுவை இருக்குதுங்க. எல்லா சுவையும் இருக்கிற ஒரு பழம் முந்திரி பழம் நான் சொல்லுவேன். அதுல இனிப்பும் இருக்கும், நார்ச்சத்தும் இருக்கும், காரமும் இருக்கும், உப்பும் இருக்கும், தோற்பு கடைசியில முடியும் போது தோற்பு இருக்கும். முந்திரி பழம். இந்த முந்திரி பழம் யாரும் நீங்க வாங்குறது கிடையாது, அது மார்க்கெட்ல கிடையாது. அதை முந்திரி பருப்பு ஆகிட்டீங்க. புரிஞ்சுட்டீங்களா? முந்திரி பருப்பை விட முந்திரி பழத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது தெய்வ பழம் சொல்லலாம். முக்கணிகள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாம்பழம். இந்த மாம்பழம் கர்ப்பப்பை மாதிரி பாருங்க, உள்ள கிட்னி, அந்த கொட்டையை பாருங்க, உள்ள வச்சீங்கன்னா கிட்னி சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு. இந்த விதையை எடுத்து நீங்க சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம், கிட்னி பலப்படும். போன் மேரோ, மண்ணீரலோட பலப்படுத்துறது இந்த பலாப்பழம். பலாப்பழ கொட்டையை பாருங்க, உங்களுடைய இது மாதிரி இருக்கும், ஸ்பிளின் மாதிரி இருக்கும். வாழைப்பழம் பாருங்க, இந்த முக்கணிகள் ஏன் வச்சோம்? வாழைப்பழம் துவர்ப்பு. நீங்க அதை பகல்ல சாப்பிட்றதோட நைட்ல சாப்பிடணும், பாலோட சேர்த்து சாப்பிடும் போது அதனுடைய பலன் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுதான் இந்த துவர்ப்பு சக்தியை சேர்க்கிறது. உப்பு புளிகாரம் கிடையவே கிடையாது. இதுதான் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளி போல் அமைதி கொள்வாயே அப்படின்னு நம்ம சொல்லுது. புரிஞ்சுட்டீங்களா? இரவுல நீங்க வெள்ளித்தட்டுல பால், நீங்க கார்போஹைட்ரேட் சேர்க்கணும்னா நீங்க அதுல பால் சாதம், வெள்ளித்தட்டுல பால் சாதம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்றால் இதெல்லாம் 6 மணிக்கு முன்னாடி, 6 மணிக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டே ஆகணும். இரவுல உணவும் கிடையாது, உப்பு புளிகாரமும் கிடையாது. இதை சேர்த்தீங்கன்னா உடம்பு வெடிக்கும். உடம்பு என்ன பண்ணும்? நீ எதுவும் இரவு நேரத்துல சூரியன் காலையில் பிரம்மாண்டில் இருக்கிற புரோட்டான் வேறு, கதிரவனாக வரும்போது 12 மணி வரைக்கும் இருக்கிற புரோட்டான் வேறு, 12ல இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கின்ற புரோட்டான் வேறு, 4 மணிக்கு மேல் இருக்கிற புரோட்டான் வேறு. சூரியன் மறைந்து விட்டால் புரோட்டானே கிடையாது. ஒரு எலக்ட்ரான சக்தி எழுதுவோம். இதான் சிவன் இல்லையேல் சக்தி இல்லைன்னு பார்த்தீங்களா? எலக்ட்ரான் என்பது சிவன், புரோட்டான் என்பது சக்தி. புரோட்டான் இல்லை என்றால் எலக்ட்ரானுக்கு மரியாதை இல்லை. அப்ப ஏன் நீங்க நைட்டு சாப்பிட்டீங்க? அதான் என்னுடைய முதல் கேள்வி. இதெல்லாம் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சிவசக்தி அப்படின்றது என்னது? அதான் சிவன் என்பது தாண்டவம், சக்தி என்பது யார்? இந்த தாண்டவம் ஆடிதான் நீ சக்தி எடுக்கணுமே தவிர நீ தாண்டவமே ஆடாம நீங்க சக்தி எடுக்க முடியாது. ஃப்ருக்டோஸ், குளுக்கோஸ் இது ரெண்டும் சேர்த்தா சுக்ரோஸ். இதான் 3வது நிலை, பொட்டன்ஷியல், கைனடிக் அண்ட் டைனமிக். இந்த பொட்டன்ஷியலும் கைனடிக் சேர்ந்தால்தான் டைனமிக் என்ற ஒரு சக்தி வரைக்கும். பிராணனும் அபானனும் இணைந்தால்தான் செரிமானம் நடக்கும். இது இயல்பான ஒரு வாழ்க்கை. இதான் வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையில் தான் உங்களுக்கு என்ன வச்சுதான் நான் சொன்ன மாதிரி உணவு, உயிர் சமையல், பிரம்ம முகூர்த்தத்துல உணவு சமையல், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உடல் சமையல், தாம்பத்தியம் அப்பதான் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ இணைய போறது பெண்ணோடு. இந்த பெண் என்பவள் பிரம்மனு, ஆதி பராசக்தி. ஜெனிஷியல் டிஎன்ஏ இல்லாத ஒரு முட்டை, சினை முட்டை. சினை முட்டைக்கு டிஎன்ஏ கிடையாது, மைக்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தான் இருக்கும், விளைநில டிஎன்ஏ தான் இருக்கும், விதை டிஎன்ஏ இருக்காது. அதனாலதான் நமக்கு தந்தை பெயர் இனிஷியலாக போட்டதுக்கு காரணம் என்னன்னா,
தந்தையோட அணுதான் உயிரணு, தாயோட அணு வந்து பிரம்ம அணு. இது விளைநிலம், இது விதை. இதான் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்னது. என்னன்னா, உழுபவன் அந்த யார் ஆண், அந்த பெண் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றது. நீங்க வேற வெளியே வச்சு இஷ்டத்துக்கு பேசிக்கிறது. நான் அந்த விளையாட்டுக்கு வரல. நான் பேசுவது அகம் பிரம்மாஸ்மி, நீங்கள் பேசுவது புறம் பிரம்மாஸ்மி. எனக்கு புற வாழ்க்கை பத்தி, புறத்தில் வாழ்கின்ற ஆண் பெண்ணை பற்றியோ, புறத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பற்றியோ நான் இங்கு பேச வரவில்லை. அகம்தான் வாழ்வியல். ஒருவனுக்கு ஒருத்தி என்று உங்கள் உடல் உறுப்புகள் 5 பெண் 5 ஆணோடு இணைந்து உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். கற்பு நெறியில் இருக்கும். கல்லீரல் இறை பித்தப்பையோடு தான் குடும்பம் நடத்தும். மண்ணீரல் இறைப்பையோடு தான் குடும்பம் நடத்தும். நுரையீரல் மலப்பையோடு தான் குடும்பம் நடத்தும். சிறுநீரகம் சிறுநீர் பையோடு கூட தான் குடும்பம் நடத்தும். இருதயம் சிறுநீரோட தான் குடும்பம் நடத்தும். மாறி செய்யாது. அடுத்தீங்கன்னா மாத்தி கள்ளக்காதலாம். நீங்க பித்தப்பை எடுத்தீங்கன்னா கல்லீரல் எங்க போகும்? அந்த பித்த நீரை இறப்பையில தான் கொட்டும். புரியுதுங்களா? இது ரொம்ப ஆபத்து. அப்படி ஏன் அதுக்கு தனியா ஒரு பைய வச்சு, அதுக்கு ஒரு தனியா ட்ராக் வச்சு, அதை கொண்டு போய் சிறுகுடல் வாயில ஏன் நினைச்சான்? டியோடினம் ட்ராக். இதான் உங்களுக்கு பெப்டிக் கல்சர். உங்களுக்கு பெப்சின் சுரக்கலாம் பெப்டிக் கல்சர். இந்த டியோடினம் வழியாக பித்த நீர் போகலன்னா டியோடினல் அல்சர். நீங்க பேர் வைக்கிறதுக்கு தான் நீங்க லைக்கு, குணப்படுத்துறதுக்கு யாரும் லைக்கு? குணப்படுத்துறது, நோயோடு வாழ வைப்பது தான் நீங்க மருத்துவம். மகத்துவமே கிடையாது. நீதான் மகத்துவமானவன், நீதான் கடவுள், நீதான் உள்கடந்து இதை புரிந்து கொள்ளும் தன்னை உணர்ந்தார் தமக்கோர் கேடில்லை என்று நான் திரும்ப திரும்ப பேசுவதற்கு காரணமே இந்த விஷயங்கள் தான். இது நல்லா தெளிவா பதிவு பண்ணிக்கும். தீமையும் நன்மையும் பிறர் தர வாரா. தீமையும் நீதான் வர வச்சுக்க போற, நன்மையும் நீதான் வர வச்சுக்க போற. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கும். ஏனால் இங்கு முதலில் நாம் கலவையில் பாஸ்போர்ட் தான் தயாரிச்சோம். 45 நாளுக்குள்ள நீங்க பாஸ்போர்ட்டை தயாரித்து வச்சீங்கன்னா இறைவன் அங்க ஆன்மாவை செலுத்துவான். இருதய துடிப்பு வரும். அப்போது உயிரை நீங்கள் படைக்கவில்லை. உயிர் என்பது இறைவன், ஆன்மா இறைவன் கொடுக்குறான். உங்க பாஸ்போர்ட் தயாராக வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வளர்ச்சிதை மாற்றம் இல்லாத ஒரு கருவா அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வளர்ச்சிதை மாற்றம் இருந்துச்சுன்னா கரு கலைந்து விடும். அதனால புரிஞ்சுக்கும். மெட்டபாலிக் சேஞ்சஸ் இருக்கிற ஒரு பிண்டம் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி அது கலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உறுப்புகளை படைத்துக் கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு நீங்கள் தவறு செய்தால் அந்த சிசுவிற்கு மெட்டபாலிக் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுச்சுன்னா குறை பிரசவமாக வெளியில வரும். அது நல்லா புரிஞ்சு. இது மரபியல் வாழ்வே மரபணு வாழ்வு. ஆனால் மரபணு வியாதி என்று உங்களுக்கு ஏமாற்றம் செய்யப்பட்டது. சொந்தத்தில் திருமணம் செய்தால் வியாதி வரும் என்று உங்களுக்கு பொய்யுரை பரப்பப்பட்டது. இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாங்க, இப்படி சொல்ற விஞ்ஞானிகளை என் கூட அனுப்புங்க. வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அங்க வியாதியில ஐசியூல முனைகிறதுக்கு கூப்பிட்டு கேட்கலாம், நீ சொந்தத்துல கல்யாணம் பண்ணியா இல்ல அசல்ல கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அசல்ல தான் பண்ணியிருப்பான். சொந்தத்தில் எவனும் பண்ணிருக்க மாட்டான். சொந்தத்தில் பண்ணும்போது அந்த மரபு தொடரும். சொந்தத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா மரபணு வியாதி உள்ளே வரும். இதை ஏன் சொல்ல மறுத்தீர்கள்? அதான் என்னுடைய தார்மீக கேள்வி. இதற்கு முன்னால் நம்ம சொந்தத்தில் தான் திருமணம் பண்ணோம். ஏன்? பச்சையா சொல்லட்டுங்களா? மனிதனை தவிர மீது எல்லா ஜீவராசியும் தன் இனத்தோடு தான், தன் உறவோடு தான் உறவு வைத்துக் கொள்கிறது. முதல்ல வருஷத்துல ஒரு நாய் 6 குட்டி போடுது. அந்த 6 குட்டியில 2 ஆம்பளை குட்டி. அடுத்த வருஷம் அந்த ஆம்பளை குட்டியோட தான் தாய் சேரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எந்த நாய் போலியோட பிறந்துச்சு, எந்த நாய் டயாலிசிஸ் பண்ணுச்சு, எந்த நாய்க்கு ஆட்ல ஓட்டையோட பிறந்துச்சு? நான் இது நான் லாஜிக்கா கேட்கிறேன். நான் மருத்துவம் படிச்சுட்டு கேட்கல. நீங்க ஆடு மாடு யானை இதெல்லாம் பாருங்க. அதுங்கெல்லாம் மெட்ரிமோனியில போய் உட்காந்து மாப்பிள்ளை செலக்ட் பண்ணி பொருளாதார ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கிடையாது. நினைச்ச நேரத்துல அதுகளுக்கெல்லாம் ஒரு சீசன் தான். மனிதனுக்கு மட்டும்தான் 365 நாள் இந்த பாலனூர் இருக்கும். அதனாலதான் அவனுக்கு குடும்பம் என்ற கட்டுப்பாடு வளையம் விதிக்கப்பட்டது. புரியுதுங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் இருக்காது. சைவ பட்சிகள் பாருங்க எப்படி இருக்குது, அதுவும் குடும்பமா தான் இருக்கும். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அசைவ பட்சிகள் தனியா தான் இருக்கும். சைவ பட்சிகள் பாருங்க, ஆடு மாடுலாம் கும்பலா தான் இருக்கும். குதிரை கூட பாருங்க கும்பலா இருக்கும். சைவம் சாப்பிடுறது எல்லாமே. அப்போ இந்த குடும்பம் கட்டுப்பாடு தான் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற. ஆனா நம்ம குடும்ப கட்டுப்பாடுன்னு உறுப்பா இருக்க போயிட்டோம். குடும்பத்தில் ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடு இருப்பதற்கு தாங்க குடும்பம் உருவாக்குனது. இன்று நாட்டில் நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது
போலீஸோ நீதித்துறையோ மெயின்டைன் பண்றது கிடையாதுங்க. நாம தான் மெயின்டைன் பண்றோம். நம்ம யாரும் திருடல, நம்ம யாரும் கற்பழிக்கல, நம்ம யாரும் கொலை பண்ணல. நாம ஒழுக்கத்தோடு இருக்கும்போது இவர்களுக்கு வேலை இல்லை. நாம் ஒழுக்கத்தை மீறினால் இவர்கள் வேலைக்குள் வருவார்கள். இவ்வளவுதான். நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வருவாங்க. நான் என்ன சொல்றேன், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரு குழந்தை தாய் வீட்டு சீதனத்தை பெற்று வெளியே வருவதுதான் கருமையம். இதுதான் ஒரிஜினல் கருமையம். இந்த 3 விஷயங்களை சொன்னோம். ஏரோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படி சொல்லுவோம். அண்டம், பிண்டம், தண்டம் இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுது? பிரம்மாண்டத்துல தான் வருது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஈர்ப்பு விதி தான் இருக்கும். அதை நீ ஈர்ப்பு எல்லாமே வரும்போது உன்னுடைய எதிர்ப்பு விதி இதுதான் நமக்கு தேவையானதை இறக்கி கொள்ளுமே தவிர எல்லாத்தையும் இறக்கக்கூடாது. பிரபஞ்சத்துல போய் நீங்க இணையவே கூடாது. அது இணைந்தாலும் உங்களுக்கு ஆபத்து. உங்களுக்கு தேவை இதுதான். நீங்க பிரபஞ்சத்துல இணையும் போது இந்த தைராய்டு பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா பிரச்சனையும் வரும். உங்க வெளியில உடம்புல வெளியில எப்படி வெப்பச்சலனம் ஏற்படுகிறதோ, வளிமண்டலத்தில் வெப்பச்சலனம் மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க தெரியல. அதே மாதிரி உங்க உடம்புக்குள்ளேயும் இந்த வெப்பச்சலனம் தான் உங்கள் சாப்பிட்ட உணவு எல்லாம் உத்தராயணமாக மாறணும். செரிமானான விஷயம் எல்லாம் தட்சணாயனமாக மாறணும். தான் உத்தராயணம் தட்சணாயனம். உத்தராயணத்துல எல்லாம் வேர்த்து மேல போகும். தட்சணாய அது மேகமாக போகும். மேகமாக இருந்து பின் மழையாக பொழியும் தட்சணாயத்துக்கு. இதான் வந்த உணவு ராமன், அரைந்த உணவு ராவணன் அப்படி சொல்லுது. 10 தலை ராவணன் இல்லைங்க, 10 அணி வகுத்தா. உங்களுடைய சமைத்த உணவை நீங்க உண்ணும்போது உங்களுக்கு வாயுக்கள் தான் உங்க உடலை இயக்கி கொண்டிருக்கும். இந்த பிராணனும் அபானனும் சேர்ந்து உங்கள் செரிமானத்தை சரி பண்ணும். அதுக்கப்புறம் அதை செரிமானத்துக்கு வழிவகுக்கும், ஆசிடா மாற்றும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும், அதை எரிப்பதற்கு உதாரணம் உள்ள வருவான் செரிமானத்துக்கு. அந்த எரித்த உணவை கொண்டு போய் உடம்பு ஃபுல்லா வியாபிப்பது தான் வியானன். அதுக்கப்புறம் எல்லா உறுப்புகளுக்கும் கரெக்டா போய் சேர்ந்ததுதான் சமானன். அப்ப பிராணனும் ஆவனும் இணையலை என்றால் உங்களுக்கு அல்சர், பல்சர், கேஸ்ட்ரிக் வரும். புரியுதுங்களா? செரிமானம் உதான காற்று கெட்டால் செரிமானம் கெடும். உதாரணம் இருந்து இது வியாபிக்கவில்லை, வியானன் கெட்டால் உங்களுக்கு எல்லா நோய்களும் தோன்றும். அது சமமாக பிரிக்கப்படவில்லை என்றால் தனித்தனி மருத்துவங்கள் உள்ளே வரும். இதான் 5 பிரதான வாயுக்கள். அதுக்கப்புறம் வந்த உணவுல அங்கிருந்து கூர்மன் உங்கள் கண்ணு தான். இந்த கண்ணு தான் எல்லாத்தையும் முடிவு செய்யுது. அழகா இருக்கிற பொம்பளையா இருந்தாலும் சரி, அறிவா இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் இந்த கண் மூலமாக தான் உங்கள் கல்லீரல் கிரகித்து அதை சமிகைகளாக மூளைக்கு அனுப்பித்து திரும்ப மண்ணீரலுக்கும் அடுத்த ராஜ உறுப்புகளுக்கு கடத்தும். இதான் மூளைக்கும் இருதயத்துக்கு. கல்லீரல் கெட்டால் உங்கள் மூளை கெடும். கோபம் வரும். கோபம் வரவனுக்கு தான் கல்லீரல் கெடும். நவரசங்களை நீங்கள் ஆள தெரிஞ்சுக்கணும். எப்போ கோபப்படணும், எப்போ ரௌத்திரப்படணும், எப்போ கவலைப்படணும், எப்போ இது பண்ணணும். கவலை வந்தால் அழிக்கணும். வேட்டையனை நீங்க கொல்லணும். ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னா அழணும். அழுதுட்டு நீங்க கரைச்சி விட்டுருணும். அதை நீங்க அப்படியே அடக்கி வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நாள் வெடிக்கும். எப்படி ஆங்கில மருத்துவம் என்பது நோயோடு உங்களை வாழ வைக்குதோ அதே போல்தான் இந்த மாதிரி விஷயங்களை அடக்குன்னு சொல்றவங்க அதை விட கேவலமான நோய்க்குள்ள உங்களை தள்ளி விடுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் வீட்டுல இது பிரமிட் தியானம் பண்றேன்னு. பிரமிட்னா என்னப்பான்னு கேட்டேன். பிரமிட்ல யாரை வச்சாங்க? உள்ள உயிருள்ள பொருளை வச்சாங்களா? உயிருள்ள இயக்கமுள்ள பொருளை வச்சாங்களா? ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியையோ இல்ல ஒரு மனுஷனையோ வச்சாங்களா? அந்த பிரமிட் தத்துவம் தான் உங்க பிரிட்ஜு. நல்லா பிரிட்ஜுக்கும் பிரமிடுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கு உணவு கடவில்லை, அங்கும் விஷயங்கள் கிடையாது. இதான் அங்க பணத்தை வச்சோம். ஏன்? திரும்ப உயிர் வந்துச்சுன்னா எழுந்து வர்றதுக்கு உடல் வேணும் இல்லையா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இறந்த மக்களை கொண்டு போய் அங்க பிரமிட்ல வச்சது. மம்மிஸ். இயக்கமுள்ள மனுஷன் எவனுமே அங்க உள்ள கிடையாது. நீங்க சமைச்ச உணவு உள்ள தூக்கி உள்ள வைக்கிறீங்க. உணவு கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுல இருந்து உயிர் எடுக்கணும் வெளியில. நீங்க அப்படி உட்காரணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா காலி பண்ணிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போய் உட்காருங்க. 4 நாள் கழிச்சு நான் கதவை திறக்கிறேன், அழகா சுவிச்சுட்டு வெள்ளையா இருப்பீங்க. உயிர் இருக்காது. இதனால அது இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய டிரான்ஸ்பிளான்ட் டீம் தான் நான் சொல்லுவேன். உங்க உறுப்புகளை பிடுங்குற டீம் தான் இந்த விஷயத்தை கொண்டு வரும். உள்ள உங்க உறுப்புகள் சுருங்கிடும். சுருங்குறது எல்லாமே ஆபத்துங்க. சிராசிஸ் லிவர், சிராசிஸ் கிட்னி,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரமிடுக்குள்ள போறப்போ என்ன சக்தி, ஏன்னா இது நேர் முக்கோணம். இந்த நேர் முக்கோணம் உங்கள் உடம்பு இயல்பாக பண்ணிக்கொள்ளும். உங்க வேலை தலைகீழ் முக்கோணமா தான் இருக்கணும். நட்சத்திர கோலம் தலைகீழ் முக்கோணமும் நேர் முக்கோணமும் சேர்கின்ற ஒரே இடம் தான் அநாகத சக்கரம். அதை நீங்க போய் பாருங்க, சக்கரமே கிடையாது, முக்கோணம். எல்லா முக்கோணமும் தலைகீழ் இருக்கும். இந்த இடத்துல 2 முக்கோணம் இருக்கும். மூலாதாரம் நேரா இருக்கும். மூலாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு பிரமிட் ஷேப்ல இருக்கும். ஏன்னா இது நகராது. இங்க இருந்து சக்தியை பிரிச்சு மேல அமைச்சிட்டு இருக்கும். நீங்க ஆசன வாயை சுருக்கி உரிக்கணும். பெண்கள் மாதவிடாய் சுழற்சி இருக்கிற பெண்கள் தோப்பு கரணம் போல ஆண்கள் போட்டுக்கலாம். அங்க பிரதர்ஷனம் தோப்பு கரணம் அப்படின்றது மாதவிடாய் சுழற்சி இருக்கிற பெண்ணு பண்ணக்கூடாது. ஏன்னா அவள் சூழில் பிறந்தவன் சல் அப்படின்னு சொல்லுவோம். பெண் என்பவன் சூழ், ஆதி பராசக்தி பிரம்ம அணு, சக்தி வாய்ந்தவன். அவருக்கு கீழே தான் படைத்தல், காத்தல், அழித்தல் வரும். கல்லீரல் என்பது பிரம்மன், மண்ணீரல் என்பது திருமால், சிறுநீரகம் என்பது சிவன். உங்கள் உயிர் நாடியே இந்த கிட்னி மேல இருக்க அந்த தொப்பி தான் அட்ரினல் என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 தொப்பி 2 கிட்னி மேல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உயிர் நாடி. விட்லாச்சாரிய படத்துல வர மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள கிளியை வச்ச மாதிரி இந்த அட்ரினல்ல உங்க உயிர் சக்தி இருக்கிறது. இதுதான் காலை வணங்கு. காலை வணக்கம் என்றால் காலை எழுந்து காலை வணங்குன்னா காலம் அடங்கிட்டு மெசேஜ் போறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதான் வாழ்வியல்ல எல்லாம் காலங்காத்தால எழுந்து சொம்பு தூக்கின்னு மலத்துக்கு போனான், அதுக்கப்புறம் கலப்பை தூக்கிட்டு போனான். அவன் காலங்காத்தால எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தான். ஆனா நினைச்சப்ப எழுந்துக்கிறது, நினைச்சப்ப குளிக்கிறது, நினைச்சப்ப சமைக்கிறது அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வியாதி வரும். 3 வேளை உணவு என்பதே கிடையாது. உங்களுடைய பயோ கிளாக் அப்படின்றது ஒரு வேளை தான் உணவு. இதெல்லாம் அந்த சித்தர் கலைகள் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, சித்தர்கள் என்னைக்குமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாதுங்க. தே ஆர் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். எந்த சித்தரும் விவசாயம் பண்ணதில்லை, எந்த சித்தரும் கலப்பையை தூக்கினதில்லை, எந்த சித்தரும் மண் உடைச்சதில்லை, தறி நெஞ்சது கிடையாது. இவங்கெல்லாம் உட்காந்துட்டு காடுகள்ல போய் உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு இதெல்லாம் அணுக்களை மோத விட்டு அந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க சொல்ற சித்த கலைகள் ஓகே. ஹார்ட் ஒர்க் பண்றவனுக்கு அது கிடையாது, அது தேவையில்லை. அது போல இயற்கையாகவே பசி தாகம் உருவாகும். வேறு உறுப்பு கழிவுகள் வேறு வழியாக வெளியில போகும். எல்லா ஒரு உணவு கழிவுகள், வெப்ப கழிவுகள் அண்டு உறுப்பு கழிவுகள் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ற மோசு தடவுறவன், சோபால உட்காந்து காலை தொங்க போட்டு வேலை செய்யறவன், இவங்களுக்கு நீங்கள் சொல்கின்ற கலைகள் ஓகே. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இதெல்லாம் ஓகே. அவனுக்கு மருத்துவம் தேவைப்படும். ஹார்ட் ஒர்க்கருக்கு வைத்தியம் மட்டுமே போதும். அந்த அவன் உழைப்பே வைத்தியமாக மாற்றிக்கொள்ளும். நீ தனியா கஷாயம் பண்ணி கொடுக்கணும், பட்டையை கரைச்சி குடிக்கணும், சுண்டைக்காய் திங்கணும், வெண்டைக்காய் திங்கணும், அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன உணவு உண்டாங்க நீ நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ நமக்குள்ள இந்த பிராணனும் அபானும் இருக்கின்ற அபானன் அப்படின்னு சொல்லப்படுகிறது விவசாயம். இந்த அபான காற்று எங்க உருவாகுதுன்னா, சமைச்ச உணவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் சாப்பிட்றீங்க பாருங்க, இங்குதான் அபானன் உருவாகும். இந்த அபான காற்று என்பது நகர ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு உடம்புக்குள்ள வலி தோன்றும். உங்க உடம்புக்குள்ள வலிகள் 5 விதமா பிரிச்சிருப்பேன். உங்களுக்கு சுருக்கு நின்று வலி வந்தால் நெருப்பு கெடுது. உங்க வலி நகர்ந்தால் அது காற்று கெடுகிறது. உங்கள் வலி பரவினால் அது நீர் கெடுகிறது. உங்கள் வலி எரிச்சலாக இருந்தால் உங்கள் மரம் ஆகாயம் கெடுகிறது. இப்படிதான் சொல்லும். கால் எரிச்சல், கை எரிச்சல், உடல் எரிச்சல், உடல்லாம் வலிக்குது, பிடிக்குது, அப்புறம் உடம்பெல்லாம் பரவுது, இப்படிலாம் சொல்றீங்க பார்த்தீங்களா, இந்த சிவன் சொத்து தான். இந்த பஞ்சபூதங்கள் உங்கள் உடம்பில் கெடும்போது இதெல்லாம் உங்களுக்கு வலிகளாக காட்டும். இதான் உடல், இதான் வாழ்வியல். இந்த வாழ்வியலுக்கு என்ன சொன்னா, 2 வேளை உணவு, 1 வேளை உப்பு புளிக்காரத்தோட அறுசுவை. ஏன்னா இங்கேயும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மனித ஜீவராசிக்கு மட்டும்தான் 2 செரிமானம் இருக்கிறார். அவனுக்கு மட்டும்தான் கண்ணுல வர்ணங்கள் தெரியும், அவனுக்கு மட்டும்தான் நாக்கில் சுவைகள் தெரியும். வேற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. இது எல்லா ஜீவராசியும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதுங்களுக்கு பார்வை அதாவது டேஸ்ட் பட்ஸ் கிடையாது. அதுக்கு மான வேட்டையாட்டி அப்படியே திண்டு போகும். உட்காந்து குக்கர்ல எடுத்து கழுவி அதை மசாலா தடவி, மஞ்சள் தடவி, வெண்ணெயை தடவி, நெய்யை தடவி, பெப்பர் சிக்கன்னா சாப்பிடாது. நம்ம தான் வச்சுட்டு அதை சாப்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு சுவை வேண்டும். சுவை மூலமாக தான் நீங்க மருத்துவம் நடக்குமே தவிர நீங்கள் விழுங்கிறது மூலமா மருத்துவம் நடக்காது.
இதுதான் உணவை கூட நீங்க ஜைவ பட்சிகளை பாருங்க, இடது பக்கம் வலது பக்கம் அரைச்சி சாப்பிடும். இடது பக்கமே நீங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வாத நோய், வலது பக்கமே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பித்த நோய் வரும். நீங்க உணவை விழுங்கினால் கப நோய். இவ்வளவுதாங்க. இது உட்காந்து வாதம் பித்தம் கபம், வாதத்துக்கு இந்த மருந்து இந்த முத்திரை இந்த மருந்து அப்படின்னு, பித்தத்துக்கு இது ஒரு கர்மமும் கிடையாது. உணவை வச்சுட்டு பாருங்க, இப்படி ஒரு 5 தடவை அப்படி ஒரு 5 தடவை உமை நீரோட சேர்த்து அடிக்கணும். கெட்ட நீர் தான் எச்சில், உகந்த நீர் உமை நீர். உமை நீருக்கும் எச்சிலுக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். நதிகள் என்பது விண்ணிலிருந்து வந்தது, ஐஸ் உருகி வந்த பிரம்மபுத்திரா கங்கை என்பது நதி. காவிரி என்பது மண்ணிலிருந்து வந்தது, இது காவிரி ஆறு. ஆறுக்கும் நதிக்கும் நீங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். உமை நீருக்கும் எச்சிலுக்கும் நீங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? எச்சில் என்பது வேறு, உமை நீர் உகந்த நீர், எச்சில் என்பது கழிவு நீர். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ சூரியன் வருவதற்கு முன்னால் ஒரு குளியல், அந்த காலத்துல அதான் குளிச்சிருந்தோம். சூரியன் வருவதற்கு முன்னாலே சமைச்சிட்டு உட்கார்ந்தோம். இன்னைக்கு கேஸ் ஸ்டவ் எல்லாம் டப்பு டப்புலாம் கிடையாது. நம்ம என்னைக்குமே இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு நோக்கி போனோம். புற வாழ்க்கையை நம்ம பெரிதுபடுத்தணும். புற வாழ்க்கையை பெரிதுபடுத்தி நம்ம வாழ்வியலை நம்ம மாத்திக்கிட்டோம். அப்போ இந்த 3 விஷயமே நடக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தத்துல உயிர் சமையல் நடக்குதா? இல்ல. ஈர்த்து போட்டு தூங்குறீங்க. உணவு சமையல் நடக்குதா? இல்ல. அதுக்கப்புறம் உடல் சமையல், அதுவும் இல்ல. ராத்திரி 10 மணி 11 மணிக்கு பண்ணிட்டு நான் வாயை பொழுது தூங்குறான். இந்த 3மே பிரம்ம முகூர்த்தத்தில் நடப்பதில்லை. இது மாறியதா இல்லையா இன்றைய காலகட்டத்தில்? அப்போ பயோகிளாக் திரும்புது. அதுக்கப்புறம் எழுந்து காலையில கஷ்டம் கிடையாது, எடுத்த உடனே ஸ்வீட்டான டேஸ்ட் தேய்க்கிறான். அதுக்கப்புறம் உட்காந்து சூடா காப்பியை குடிக்கிறான். நீராகாரம் சாப்பிட்டவன், நீராகாரத்தில் என்ன இருக்கும்? கசப்பு ஒருப்பு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே நம்ம ஸ்வீட்டா வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிடும். சர்க்கரை என்பது வேறு, இனிப்பு என்பது வேறு. இனிப்பு கரையும், சர்க்கரை கரையாது. அது நீரில் தான் கரையும், உங்க உடம்புல கரையாது. அப்படியே நிற்கும், எரிஞ்சிட்டு நிற்கும். சல்பர் அது கந்தகத்தை நீங்க டைரக்டா கொடுத்தீங்க வச்சுங்களேன், உடம்பு எரிஞ்சு தான் நிற்கும். அப்ப நீங்க அதை பயன்படுத்தணும். எப்படி நீங்க அடுப்பு பத்த வச்சுன்னா உடனே சமைக்கிறீங்களோ, அந்த மாதிரி நீங்க குளுக்கோஸ் வந்துருச்சுன்னா உழைக்கணும். குளுக்கோஸை வச்சுட்டு நீங்க உழைக்காம இருந்தீங்கன்னா இதான் மேகமாக மாறும். இதான் மதுமேகம். அகத்தியன் சொன்ன மதுமேகமும் சரி, ஆங்கிலேயன் சொன்ன டயபெட்டிக்கும் சரி, கரையில. ஏன்? நீங்க சர்க்கரை சாப்பிட்டீங்க. இனிப்பு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது கரைஞ்சிருக்கும், புளிச்சிருக்கும். கரும்பு ஜூஸ் பாருங்க புளிக்கும், பதநீர் பாருங்க புளிச்சிடும் 1/2 மணி நேரத்துல. ஆனா நீங்க சர்க்கரையை கரைச்சி ஒரு டப்பாக்கள் வச்சு பாருங்க, அது வருஷக்கணக்கில் அதே தான் இருக்கும். குளுக்கோஸ் கூட பாருங்க, உங்க பாட்டில வருது பார்த்தீங்களா, அது 1 வருஷம் 1.5 வருஷம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? ஆனா கரும்பு ஜூஸ் 1/2 மணி நேரத்துல இறைவன் எக்ஸ்பைரி பண்ணிருப்பான். அதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, அதுவா கெடும். அப்போ அதை நாம கெடுத்தோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நீங்க அந்த வாழ்வியலை முட்டிங்க. அதுக்கப்புறம் பகல் நேரத்துல குளிக்கக்கூடாது. வெப்பத்தை கடத்துகின்ற நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. வெப்பத்தை கடத்தும் உறுப்பு கழிவுகள் வெளியேறுகின்ற நேரம், வேர்வையில் நீங்க உழைக்கணும். உங்க 1 நிமிஷத்துக்கு 8 கோடி செல்லு உங்க உடம்பு விட்டு வெளியில போகணும். இதான் மெட்டபாலிக் சேஞ்சஸ். 13 நாள்ல WBC மாறணும், 120 நாள்ல RBC மாறணும், ஒவ்வொரு 36 மணி நேரத்திற்கும் உங்களுக்கு சிறுகுடல் மாறணும். இல்லை என்றால் அதான் கேன்சர். வளர்ச்சிதை மாற்றம் நடக்கவில்லை என்றாலும் கேன்சர், மாறி வெளியே போகவில்லை, இதுதான் கேன்சரோட தத்துவமே. ஒரு உறுப்பு மாறவில்லை என்றால் அழுகும், ஒரு உறுப்பு மாறி வெளியே போகவில்லை என்றால் வீங்கும். இதுதான் பாலிப்ஸ், ஃபைப்ராய்டு, சிஸ்ட் அப்படின்னு விதவிதமா கர்ப்பப்பையில பாலிப்ஸ், ஃபைப்ராய்டு, சிஸ்ட், டியூமர் சொல்லுவான். நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தில இருதயத்துக்கும் மூளைக்கும் கேன்சர் வருவது இல்லை. ஏன் என்று யாராவது கேட்டீர்களா ஆங்கில மருத்துவரை? நான் கேட்டேன், விடையும் இல்லை. டியூமர் வருது, கிளாட் வருது. ஓ, டியூமர்னா என்ன, கிளாட்னா என்ன, கேன்சர்னா என்ன? அது முதல்ல சொல்லு. கேன்சர் என்பது என்ன? மெட்டாபிசிக்ஸ் நடக்கல உங்க உடம்புல, கேட்டபாலிசம் ஆனபாலிசம் நடக்கலைன்னா மெட்டாபிசிக்ஸ் கெடும். மெட்டாபிசிக்ஸ் வேற ஒன்று, மெட்டபாலிக் பிசிக்ஸ். மெட்டபாலிக் இயற்பியல், வளர்ச்சிதை மாற்றம் தான் மெட்டாபிசிக்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூட்டன் பிசிக்ஸ் என்பது என்ன? அழிந்து வெளியே போகிறது எல்லாமே. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன். எவ்வளவு உணவு வந்துச்சோ வெளியில போகும், ஆப்போசிட் ரியாக்ஷன். மலம், ஜலம், சுக்லம், விந்து வெளியே போகும். இதெல்லாம் நியூட்டன் பிசிக்ஸ். மெட்டாபிசிக்ஸ் நடந்தாதான் நியூட்டன் பிசிக்ஸ் நடக்கும்.
அதுக்கு முன்னால குவாண்டம் பிசிக்ஸ் உள்ள வரணும். குவாண்டம் பிசிக்ஸ் வந்து அதுல இருந்து சக்தி வாய் வழியாக போற உணவு பாருங்க குவாண்டம் பிசிக்ஸ். அப்போ இந்த மனிதனுக்கு மட்டும் இந்த அறுசுவைகள் இருக்கும். வேற எந்த ஜீவராசிகள் இருக்கணும். வேற ஜீவராசிக்கு போச்சுன்னா அது மனுஷன் மாதிரி மாறிடும். இதனாலதான் நாயெல்லாம் பாருங்க ஏன் வெறி பிடிக்குது. அது நீங்க தூக்கி போட்ட பிரியாணி எலும்பு துண்டை திங்கு உப்பு புளி காரத்தை திங்கிறதுனாலதான் அதுங்களுக்கு வெறி பிடிக்கிறது. மனிதனுக்கு பிடிப்பது போல். அது இயற்கையான காட்டு நாய் பாருங்க, நாட்டு நாய் பாருங்க, அதெல்லாம் பிடிக்காது. என்னைக்கு உன் உணவை அது சாப்பிடுகிறதோ அப்போ அது மனிதன் போல சிந்திக்கும். உடனே அதுக்கு ரேபிஸ் ஜொல்லு அப்படின்னு பேசியிருக்கும். ஏன்னா நீங்க சாப்பிட்ற உணவுல அதிகமாக உமிழ்நீர் வரும் உப்பு புளி காரத்துல. அது இயற்கையாகவே செரிமானம் பண்றதுக்கு அதுங்களுக்கு உடல் ரொம்ப சின்னதா இருக்கும். அறுசுவை கிடையாது. அதனால எச்சில் வழியாக தான் சிரமம். நீங்க டைரக்டா சுவையை கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக உமிழ்நீர் வந்து இதான் வாய், அது நாக்கில் ஜொல்லு ஒழுகுது, கண்ணு சிவப்பா இருக்குது, அது ரேபிஸ் வந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அது ஏன் நாய்க்கு மட்டும்தான் ரேபிஸ் வருமா? மனுஷனுக்கு ஜொல்லு ஒரு மனுஷனுக்கு எல்லாருமே ரேபிஸ் இருக்கும். தூக்கம் வந்து தலையால நனையுது பார்த்தீங்களா, அவனும் ரேபிஸ்காரன் தான். உடனே ரேபிஸ்ன்னு ஒன்று ஊசி போட்டுருக்காதீங்க. அதெல்லாம் இயற்கை. தேவையில்லாத உடம்பு வெளியே தள்ளும், நவ துவாரங்களை வெளியே தள்ளும். இல்லை, இதான ஒரு மண்டலம் என்று சொன்னது. உங்க உடம்புல 27 வர்ண புள்ளிகள் தான் நட்சத்திரம். புரியுதுங்களா? 12 ராசிகள் மாதங்கள் தான் உங்க உடம்புல 12 மண்டலங்கள். உங்களுடைய நவத்துவாரங்கள் தான் 9 கிரகங்கள். கூட்டினா 48 ஒரு மண்டலம். ஒரு மண்டல விரதமே மேவும் நெருங்காது நமை என்றும் காமம் அருள்மாறி பொழிதிடும் நாளும் குறையென்று வாராது குவிந்திடும் சேவம். கார்த்திகை மாசம் மாலை போட்டீங்களா ஐயப்பனுக்கு? 18 இதான் சொல்றது தத்துவமசி. ஒரு படியாக காமம் குரோதம் வன்மம் எல்லாம் தாண்டி நீங்க போகும்போது உனக்கு தர்மசாஸ்திரா தெரிவாரு. அதுதான் எல்லாத்தையும் விட்டு மேல வரும்போது 18 என்று சொல்லுகின்ற தத்துவமசி. புரியவில்லை என்றால் உனக்கு 108 படிச்சுன்னு தெரியும். புரிந்தால் 18, புரியாவிட்டால் 108. அடிக்கடி நான் சொல்றாரு டைலாக் தான், பச்சு டைலாக். அப்போ இந்த இயல்பான வாழ்க்கையை நீங்கள், உங்களுக்கு சமைக்க தெரியல, உங்களுக்கு அதை பரிமாற தெரியல, உங்களுக்கு அது உண்ண தெரியல, குழம்பை நீங்கள் சாம்பாராக மாற்றினீர்கள். ஏன் திருமண காலத்தில், திருமணத்தை நீங்க கல்யாணமா மாத்துறீங்க. திருமணத்துல என்ன கிடைச்சது? கல்யாணத்துல என்ன கிடைச்சது? திருமணத்தில் குழம்புகள் கிடைத்தால், கல்யாணத்தில் மகள் கிடைத்தால். திருமணத்தில் உங்களுக்கு கிடைத்த பாத்திரங்கள் பாருங்க, அங்க பொண்ணோ பொருளோ கிடையாது. அங்க பொண்ணு பொருள் என்பது பணம் கிடையாது. உங்களுக்கு பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், வெள்ளி பாத்திரம், கோரப்பாயி, இலவம் பஞ்சு தலையணை, இதெல்லாம் ஏன் கொடுத்தான்? புதுசாக மெட்டபாலிக் ஒரு சிசுவை உருவாக்குகின்ற ஒரு உடல் கோரப்பாயில் படுக்கிறது, இலவம் பஞ்சு ஆணையான் இலவம் பஞ்சு மேல படுக்கிறது, சாந்தி முகூர்த்தத்துல பருத்தி ஆடை, பழைய பருத்தி ஆடையை போட்டுட்டு போறது, வேர்க்கின்ற உடம்புக்கு வேர்க்காத பழங்களை வைத்தது, உணர்வுக்கு உடலுக்கு பாலும் மனதிற்கு மல்லிகை பூவும் கொடுத்தது, வெள்ளித்தட்டுல சாயங்காலம் சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னால பால் சோறு சாப்பிட்டது, அந்த தட்டுல பெண்ணை சாப்பிட வைத்தது, தாம்பூலம் தரித்தது. இதற்கு தாம்பத்தியத்திற்கு, ஆரோக்கியமான தாம்பத்தியம். இங்குதான் சிசு வடிமை. ஏன் சாந்தி முகூர்த்தத்துக்கு மட்டும் நாள் குறிக்கிறான்? ஃபர்ஸ்ட் நைட் ஏன் சொல்றீங்க? செகண்ட் நைட்ல என்ன பண்ண போறீங்க? அதே கர்மத்தை தான் பண்ண போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இணையும் போது இதெல்லாம் பார்த்தோம். பித்தளை பாத்திரத்துல தண்ணியை வச்சு குடிச்சுக்கோ, செம்பு பாத்திரத்துல தண்ணியை பிடிச்சு குடிச்சுக்கோ, வெள்ளி பாத்திரத்துல சாப்பிட்டுக்கோ, இலவம் மஞ்சள் மெத்தையில படுத்துக்கோ. இதையெல்லாம் புதிதாக மெட்டபாலிக் சேஞ்சஸ்குள்ள போகின்ற இரு உடலும் வேர்க்கின்றதுதான் திரு என்றால் உடல். இந்த உடல் மணக்க வேண்டும் என்றுதான் திருமணம் இருந்துச்சு. கல்யாணத்துல என்ன இருந்துச்சு? போட்டோ ஷூட் இருந்துச்சு, ஸ்டேஜ் டெக்கரேஷன் இருந்துச்சு, இலைய ஃபுல்லா சோத்த நொப்பி வெட்டிடுது. அதை உட்காந்துன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில கேழ்வரகு தோசை சாப்பிட்டு போவான் டயபெட்டிக்காரன். இதெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில கொண்டு போய் கொட்டுறது, கடைசியில பாதாம் பால் எல்லாம் குப்பை. நீங்க போய் பாருங்களேன், இன்னமும் பெருமைக்கு கடன் வாங்கி நீங்க நடத்துறீங்க. கல்யாணம் என்பது வியாபாரமாகி போனது. திருமணம் என்பதுதான் நிச்சயம். இதான் மண்ணையும் பதிவு செய்தான், பெண்ணையும் பதிவு செய்தான். குலம் கோத்திரம் பார்த்து வாழ்ந்த குடும்பத்தில் எடுப்பது அப்படின்றது இதான் விஷயங்கள். ஜாதகங்கள் 10 பொருத்தங்களை பார்த்து திருமணம் என்று நான் சொல்லுவது. இந்த வாழ்வியல் முறை நீங்க நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போறது, அதெல்லாம் நான் அந்த விளையாட்டுக்கு வரல. 10 பொருத்தங்களை பார்த்து 9 நவகிரகங்கள் துணையோடு 8 திசைகளில் நீங்க மக்களை அழைத்து பெண்ணை 7 அடி எடுத்து வச்சது. ஆணுக்கு 8, பெண்ணுக்கு 7 அடி எடுத்து. இது ரெண்டு நடுவில் புரியலன்னா 7.5.
8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, அந்த 8க்குள்ள 7.5 இருக்குன்னு நினைச்சுக்கோன்னு சொன்னான். நான் சொன்னேன், தலைவர் சொல்ல. புரிஞ்சுக்கங்க. 7 அடி எடுத்து வைத்து அருந்ததி பார்த்து 6 சுவைகளை விருந்தினர்களுக்கு படைத்து 5 பஞ்சபூதங்கள் இயக்கத்தோடு அச்சமணம் நாணம் பயிர்ப்பு என்று குலமகள் உள்ளே நுழையும் போது அவள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று வலது காலை பூமி சுத்தும் போது எடுத்து உள்ளே வைத்து ஆணும் பெண்ணும் இணைந்து ஒழுக்கத்தோடு வாழ்வது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வல்லவன் சொன்னதும் சரி, வள்ளலார் சொன்னதும் சரி. இதுதான் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையே உன் வாழ்வியலாக இருந்தது. இன்று அத்தனையும் மாறி போனது. போடுகின்ற உடை, ஆடுகின்ற வேலை, நடை உடை பாவனை மாறியது, மொழி மாறியது, உணவு மாறியது, உணர்வுகள் மாறியது. உணர்ச்சிகளோடு சமைக்க சென்றாய், உணர்வோடு சமைப்பதுதான் சமையல். உணர்ச்சிகளோடு சினிமா பாட்டு பாடிக்கின்னு, காம பாட்டு பாடிக்கின்னு, இஷ்டத்துக்கு போய் சமைச்சுக்கின்னு அப்படி மூடி சமைச்சு, திறந்த வழியில சமைத்த மனிதன் திறந்து சமைக்க ஆரம்பித்தான், திரும்ப மூடி சமைக்க ஆரம்பித்தான். நீயும் குழிக்குள் மூடுவாய். குக்கர் எங்கிருந்து வந்துச்சு, கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் இல்லைன்னு வேணா சொல்லல. ஸ்டவ் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. பாத்திரங்களை குவிந்த பாத்திரங்களாக பயன்படுத்துங்கள். குக்கரை பயன்படுத்தாதீர்கள், அது அலுமினியம் வேற, கருமம் வேற. மூடி சமைக்கவே கூடாது. திறந்து பார்க்கணும், கண் வழியாக பார்த்து சமைக்கணும், பார்த்து சாப்பிடணும். அப்பதான் உன்னை அது பார்த்து பார்த்து உன்னை வேலை செய்ய வைக்கும். உணவையும் பார்க்கணும், உணவை பார்த்து சாப்பிடணும். அப்போதுதான் கண் வழியாக எல்லா தகவலும் போகும். வந்த உணவு எது என்று அதற்கேற்றார் போல் செரிமான நெறி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது முதல்ல எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பார்த்து சாப்பிடணும், பார்த்து சமைக்கணும். அவசர அவசரமா சமைக்கிறது, அவசர அவசரமா குடிக்கிறது, அவசர அவசரமா சாப்பிடுறது, அவசர அவசரமா ஓடும்போது நீ அவசர ஊர்வதியில் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் அவங்களை கேள்வி பண்ணாதீங்க. உன் மகத்துவத்தை இழந்ததினால் மருத்துவம் மகத்துவமாக பேசப்படுகிறது தவிர மருத்துவத்துக்கு மகத்துவமே இல்லை. மருத்துவம் என்பது உங்களை நோயோடு வாழ வைப்பதற்கு தான் மருத்துவமே தவிர நோயை குணப்படுத்துவதற்கு அல்ல. ஏன்? உன் உடல் மகத்துவத்தை இழந்தது, நீ வாழ்வியலை இழந்தாய், உன் உடல் மகத்துவத்தை இழந்தது. இந்த உடல் மகத்துவத்தை இழந்ததினால் உங்கள் உடல் பிணியால் பிடிக்கப்பட்டது. இதை உங்களால் குணப்படுத்தவே முடியாது. அதை சரி செய்யாம இது சரி பண்ண முடியாது. மருத்துவம் என்பது நோய் வெளிப்படுற இடத்துல நோயின் சொல்லிக் கொள்ளுதான் மருத்துவம். ஆனால் ஆதி மூலம் என்று சொல்லப்படுகின்றது. நுரையீரலுக்கு வர வியாதி எல்லாம் மண்ணீரலுக்கு சொந்தம். நான் வச்சுக்கணும். நீ சாப்பிட்டுக்கினே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கபம் அதிகமாக வரும். உணவை விழுங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது நீங்க இறைப்பை வேலை செய்யற நேரத்துல சாப்பிட்டுருக்கணும். இறைப்பை வேலை செய்யாத நேரத்துல கொண்டு போய் அதை போட்டு 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 ஹோட்டல் பூட்டின ஹோட்டல் முன்னால போய் நீ சோறு வேணும், சோரத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கடை மூடிச்சு போயிட்டா பண்ணுவோம். அது கடையை மூடிச்சு 9 மணிக்கு. நீ 9 மணிக்கு தான் ஏந்துக்கிற. அதுக்கப்புறம் ஊத்த பொண்ணோட போய் உட்காந்து காப்பியை குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணு உட்காந்துங்கன்னா யூ ஆர் டிவைட். நீங்க திரும்பிட்டீங்க, யூ ஆர் டீவியேட்டட். இப்ப டீவியேட்டட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனாட்டமி நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப திரும்ப ரிவர்ஸ் பண்ணணும்னா வாழ்வியல் முறையில மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். ஏனென்றால் இன்றைக்கு எதுவுமே வேலை செய்யாதுங்க. இதான் நான் முதல் நம்ம நிலக்கரியை கொள்ளையடித்தான். அதுக்கப்புறம் 2வது என்ன கொள்ளையடிக்கிறான்? ஸ்டீல். 3வது சிலிக்கன். 4வது என்று மண்ணை கொள்ளையடிக்கிறான். ஆந்திராசைட் என்று சொல்லக்கூட நில மண்ணை கொள்ளையடிக்க போகிறான். இதான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறது. இது எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. எல்லாம் மாறிப்போச்சு, எல்லாம் புனரமைச்சுச்சு. ஆல் அவுட் வச்சு கொசு ஒழிச்சிங்க. இன்னைக்கு ஆல் அவுட் மேலே வந்து கொசு உட்காந்துக்குது. எல்லாம் புனரமைத்துக் கொள்ளும். இந்த ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கை விவசாயம் எல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. சூரியகாந்தம், ஜீவகாந்தம், புவிகாந்தத்தை நோக்கி போங்கள். இதை யாரும் இன்னும் கையை வைக்கல. இதெல்லாம் ஒரிஜினல் புரோட்டான், ஒரிஜினல் எலக்ட்ரான், ஒரிஜினல் நியூட்ரான். நீங்க வேற எது நீங்க மூலிகை சாப்பிட்டாலும் சரி, நீங்க மருந்து உங்களுக்கு எந்த நோயும் குணமாகாது. நான் எழுதி தரேன். நான் ஆனா பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். எந்த மருத்துவம் இப்ப பலிக்காது. ஏன்னா புனரமைச்சுக்கிச்சிங்க. மூலிகை அப்படின்றது நீங்க மலையில இருக்கிறதுக்கு பேர் தான் மூலிகை, மண்ணில் இருக்கிற பேர் மூலிகை, அதுக்கு பேர் தாவரம். தாவரத்துக்கு மூலிகைக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ராமாயணத்துல அனுமாரு சஞ்சீவனை தூக்கிட்டு வந்தாரு? பக்கத்துல ஏதாவது தாவரம் இருந்திருக்காதா? மூலிகை என்பது கடைசி நிலை. அது மண் வேர்த்து, மரம் வேர்த்து, நீர் வேர்த்து, ஜீவராசிகள் வேர்த்து, இது எல்லாம் வேர்த்து மலையில் போய் மேகமாக மாறும்போது அந்த சத்துக்களை உறிஞ்சி
திரும்ப கரைஞ்சி வருது. மழை நீர் உயிர் நீர் என்று சொல்லப்படுகிறது. 154 மருத்துவ குணங்கள் இருக்கின்ற ஒரே நீர் மழை நீர் தான். அந்த நீரை நீங்கள் கரைக்கணும்னா உங்கள் உமி நீர் வேண்டும். உங்கள் உடம்பில் எப்படி உமி நீர் சுத்தமாக இருக்கிறதோ அதே போல்தான் மழை நீரும். இந்த மழை நீரை கொஞ்சம் சூடுபடுத்தி குடிக்கலாம். மழை நீர்ல அப்படியே குடிக்கலாம். இல்ல மழை வரும்போது நீங்க காட்டன் துணி போட்டு நனையலாம். சேற்றில் நீங்கள் கால வைக்கலாம். சேற்றில் நீங்கள் கால வைக்கல் என்றால் மண் குளியல் வரும். வாழை இலையில் நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் வாழை இலை குளியல் மகத்துவமாக பேசப்படும். இந்த மழை நீரை குடிக்க என்றால் மூலிகைகள் மகத்துவமாக பேசப்படும். இந்த மகத்துவத்தை நீங்கள் புரிந்துக்கணும். இதுதான் இயற்கையை உங்களுக்கு கொடுத்தது. இதுதான் இயற்கை வாழ்வியல் உங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த வாழ்வியல கருத்துட்டு மருத்துவம் மகத்துவமா தெரியும். உடனே ஆஹா ஓஹோ நான் உட்காந்துட்டு முத்திரை பண்றேன், நான் உட்காந்துட்டு பூ வாசனை உள்ள பூவை தலையில் வைக்க வேண்டும், வாசனையற்ற பூவில் காதுல வைக்க வேண்டும். வச்சாலும் அந்த காலத்துல அதுல ஏதாவது ஊற்றி அதை உட்காந்து தனியா 4 டிராப் கொடுப்பீங்களா? வேரோடு இருக்கிற விஷயங்களை வெட்டி வேறு குடிக்கிறான். கீரைகளை உங்களுக்கு கொடுக்குறான். கீரைகளை உப்பு புளிக்காரம் போட்டு சாப்பிடக்கூடாது. நீங்க கீரை ஏதாவது சூப்பா குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்து ஃபுல்லா வரும். அப்புறம் உப்பு வைத்தியம் என்று தண்டுகளை கொடுக்கிறான். மலர் வைத்தியம் என்று மலர்களை கசக்கி கொடுக்கிறான். இதெல்லாம் எப்போ மகத்துவமாகுதுன்னா முன்னை நீ அறிந்து கொள்ளவில்லை. தன்னை உணர்ந்தார் தனப்போர் கேடில்லை. இதான் அடிக்கடி சொல்றது. தீமையின் நன்மையும் பிறர் தர வாரா. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கலாம். மருத்துவம் இங்கு மகத்துவமாக பேசப்படும். சாமி எனக்கு அது வேண்டாம். நான் மகத்துவமாக வாழ்வதற்கு தான் இங்கே வந்தே தவிர அடுத்தவர்களை மகத்துவமாக மாற்றுவதற்கு நான் இங்கு பிறக்கவில்லை. அடுத்தவனை திருத்துவதற்கு நான் பிறக்கவில்லை. நான் திருந்தி வாழ்வதற்கு தான் இங்கு பிறந்தேன். நான் பெருமையாக வாழ்வதற்கு தான் பிறந்தேன் தவிர அடுத்தவன் பெருமையை பேசுவதற்கு நான் இங்கு பிறக்கவில்லை. இதுதான் உள்கடை. கடவுள் கடவுள் நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ள இருக்க. இந்த நாதனை நீங்கள் உணர்ந்தால் எதற்கு இருக்க நாதன் தருவான். இல்லை என்றால் உங்களுக்கு நாதாரிகள் தான் தெரிவார்கள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். 20 வயதுக்கு மேல் ஒருவன் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லவில்லை என்றால் அவனையும் தண்டி. 60 வயதுக்கு மேல் அவன் போனாலும் அவனை தண்டி என்று நரேந்திரன் சொன்னான், விவேகானந்தன். உண்மை. இதுதான் சஷ்டி பூர்த்தி. 60வது வயதில் உனக்கு சஷ்டி பூர்த்தி நடக்குது பார்த்தீங்களா? கந்தம் என்றால் சக்தி, சஷ்டி என்றால் வாழ்க்கை. உன் சக்தி வாழ்க்கை முடிந்து பூர்த்தி பெற்று இனி உன்னை எதையும் பாதிக்காது. இனிமேல் நீ ரசிக்கத்தான் முடியும். உன்னால் புசிக்க முடியாது, கை கால் இருக்கும் இயங்க முடியாது, உணவு இருக்கும் சாப்பிட முடியாது, மனைவி இருப்பால் அனுபவிக்க முடியாது. தாலியும் சாந்தி உங்களுக்கு சுப முகூர்த்தம் 60 நடக்கும், சாந்தி முகூர்த்தம் இருக்காது. இதுதான் சஷ்டி பூர்த்தி என்று சாஸ்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டது. கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா உங்கள் சக்தி தான் கவசமாக மாறும். இதுதான் கந்த சஷ்டி கவசம் என்று நமக்கு சொன்னது. எப்பொழுதுமே எத்தனை வேல் இருந்தாலும், சக்திவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல் இருந்தாலும் கடைசியில ஒரு லைன் முடிப்பார் பாருங்க. எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க. தட் இஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம். எதிர்ப்பு விதி, லா ஆஃப் ரிப்பல்ஷன், நாட் த அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் என்று பேசுற சிக்கினீங்கன்னா வெடிப்பீங்க நீங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்ல தைரியமாக மீசையை முறுக்கி கொண்டு சொல்வேன், ஐ ஆம் அ நெகட்டிவ் மேன். நான் நெகட்டிவை உணர்ந்ததுனால்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் சொல்ல முடியும். இஃப் ஐ எம் அ பாசிட்டிவ், போன் ஆப்பிட்டு போயிட்டே இருப்பேன். என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நெகட்டிவ் தான் எலக்ட்ரான். சூரியன் என்பதே ஒரு நெகட்டிவ் தாங்க. சந்திரன் தாங்க பாசிட்டிவ். முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கிறது. சூரியன் எப்பயுமே நெகட்டிவா தான் இருப்பான், கக்கிட்டே இருப்பான். உங்க பூமி தான் மாறி மாறி பருவநிலையை மாத்திக்கும். பூமாதேவி யாரை? சந்திரனை பயன்படுத்தி. இதான் சூரிய சந்திரன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் 7 கிரகங்களோட இது 2 கிரகமா சேர்ப்பான்? சூரியனும் கிரகம் இல்லை, சந்திரனும் கிரகம் இல்லை. சூரியனாவது ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுவான். சந்திரன் அதுவும் கிடையாது. தன்னைத்தானே சுற்றுவதில்லை, யாரையும் சுற்றுவதில்லை. இது பூமிக்கு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த கிரகத்திலும் சந்திரன் இருக்காது. அதனாலதான் வேறு எந்த கிரகத்திலும் உயிர்கள் கிடையாது. அப்போ பிரம்ம அணு சந்திரன். இங்கு பெண் தான் பிரம்ம அணு. அவதான் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. மைட்டோகாண்ட்ரியல் அடுப்பு சமைக்கிறது. செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவே அடுப்பு தாங்க. புரோட்டோபிளாசம் உங்களுடைய சமையல் அறை, சாப்பாடு அறை. சைட்டோபிளாசம் உங்கள் கழிவறை. ஒரு செல்லோட இந்த 3 பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அதை இயக்குவதற்கு யாரு? ஒரு நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்ல யார் இருப்பாங்க? பிரம்மாணு இருக்கும், சமாதான நியூட்ரானும் இருக்கும். இதை இயக்குவது சூரியன் என்ற எலக்ட்ரான். டிரான்சிஸ்டர்லயும் பாருங்க, பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர். பகல்ல நீ பிஎன்பி, இரவுல நீ என்பிஎன். மிஷின் வச்சீங்கல்ல, நீங்க கண்டுபிடிச்ச மிஷினுக்கெல்லாம் கேட்லாக் வச்சுன்னு மேனுவல் வச்சுன்னு மெயின்டைன் பண்றீங்களே,
உங்க அப்பா ஆத்தா கண்டுபிடிச்ச மிஷினை ஏன் சார் மெயின்டைன் பண்ணாம போனீங்க நீங்க? இந்த மிஷினு கேட்லாக் எங்க போச்சு? அந்த கேட்லாக் தான் வாழ்வியல். வாழ்ந்து பார், வாழ்ந்து காட்டு. ஜெயிச்சு வந்தனா இல்லையா? வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டாமல் வீழ்ந்து போவது கிடையாது. அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ நம்மளுடைய உடல் தான் மகத்துவம். இதுதான் எல்லா ஜீவராசியும் மகத்துவமாக வாழ்ந்து விட்டு போகிறது. அது ஏதாவது உட்கார்ந்து தியானம் பண்ணுதா? அது கேட்டா அது குடும்பம் இருக்குதா, குட்டி இருக்குதான்னு? அதுக்கும் உண்டு, அதுக்கும் உண்டு. யார் இல்லைன்னு சொல்லுது? அது இயற்கையை புரிந்து கொண்டு வாழ்வியலை கரெக்டா மீறுது. அது கத்துக்கிட்டு பிறகுதுப்பா. நீதாயா பிறந்து கத்துக்கிற. அதனாலதான் அவங்க கும்மி அடிக்கிறாங்க எல்லாரும் வச்சுக்கிட்டு. அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, இதை பார்த்துக்கோ, மூக்கில் விட்டுக்கோ, அங்க விட்டுக்கோ, காதல விட்டுக்கோ, கண்ணில் விட்டுக்கோ, விரல விட்டுக்கோ, அப்புறம் வாயை விட்டு வாந்தி எடுத்துக்க, தேய்ச்சிக்கோ. இதெல்லாம் அதுக்கு இருக்குதா பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய யானை. அது அது வாழ்வ வாழுது. நீ அடுத்தவன் வாழ்வ வாழ பார்த்த. மாரிச்சர் மானை நீ கை காட்டின. அவன் பார் கார் வாங்கிக்கிறான், அவன் பார் வீடு கட்டிக்கிறான், அவன் பார் வாங்கிக்கிறான். அப்போ அவனை மாதிரி நீ உழைக்கணும். அவனுக்கு எப்படி அது வந்துச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அடுத்தவன் பானையை நீங்கள் சுமக்கும் போது உன் பானை தொலைந்து விடும். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4, 6, 10 4, 6 மாதமாய் அரசனையோ கணவனையோ குயவனையோ வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி வாழத் தெரியாம வளர்க்க தெரியாம போட்டுடை தாண்டி இந்த ஆறறிவு உள்ள மனிதன் தன் வாழ்வியலை கூட புரிந்து கொள்ளாமல், தன் தர்மத்தை கூட புரிந்து கொள்ளாமல், தன் ஒழுக்கத்தை கூட புரிந்து கொள்ளாமல், ஏதோ ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கை, உனக்கு ஒரு வாழ்க்கை, மனசு மனசு என்று பேசி நீங்கள் மண்ணாகித்தான் போனீர்கள். மனசு என்பது உடலோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியது. மனதை வைத்துக் கொண்டு நீங்க உடலை சரி பண்ண முடியாது. இது சும்மா ஒரு ஏமாத்துவரன் துபாகுங்கள். ஏனென்றால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமற்று போனால் மனசு பதற்றமா இருக்கும். ஏன் உங்களுக்கு சனீஸ்வரன், சனி பகவான் 7.5 சனி அப்படின்னு சொன்னதுன்னா, இந்த கோள், அதாவது அதிகமாக மேக்னட்டிக் பவர் இருக்கிற ரிங் அரவுண்ட் பிளானட் இஸ் கால்ட் சேட்டன் இங்கிலீஷ்காரன் சொன்னா, நம்மால் அது சனி பகவான் தான். இது நெருங்க நெருங்க என்ன ஆகுன்னா பதற்றமான நிலை வரும். பதற்றமான நிலை வரும்போதுன்னா நீ எடுக்கிற முடிவு தவறாக போகும், உன் செரிமானமும் கெடும். இவ்வளவுதாங்க விஷயம். அது நகர்ந்து போக 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 என்ன ஆகும்? பாதை வழியா வரும். பாதை சரிக்கிட்டு கீழே இறங்கி அஸ்தாஷ்டம தனியாக வெளியில போயிடும். இவ்வளவுதாங்க விஷயம். வேற ஒண்ணும் அதெல்லாம் கிடையாது. அதை கண்டு யாரும் பயப்படாதீங்க. அதை கண்டு சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் சனிக்கிழமை சுத்தித்தான் இருக்கு. ஏன் ஒரு பர்டிகுலர் சாசியில பயிற்சி நடக்குது? ஏன்னா அந்த சனி கிரகம் இப்போ கிட்ட வருது வச்சுங்களா, இந்த நேரத்தில் பிறக்கின்ற ஒரு குழந்தையாவது அந்த ராசியில் லக்னத்தில் பிறக்கும் போது அதை தாக்கம் இருக்கும், அதை தீண்டி விட்டுட்டு போகும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. காஸ்மிக் லா. இப்ப எப்படி ஒரு வயர்ல கரண்ட் பாயுது, அந்த மாதிரிதான். அதனால ஜாதகம் அப்படின்றது உண்மை, ஜோசியம் என்பது எனக்கு தெரியாது. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. கிரகச்சாரம் என்பது உண்மை, கை பக்குவம். இதுதான் நீங்க உணவு சமைக்கும் போது அரிசியை களையணும், கையை விட்டு களையணும், பருப்பை களையணும், கையில எல்லாம் பண்ணணும், கையில பார்த்து சமைக்கணும், கண்ணை பார்த்து சமைக்கணும், கையில கிண்டி சமைக்கணும். உணவை நீங்கள் அந்த சமைக்கின்ற அந்த கழிவை விருந்தாக மாற்றணும். இந்த விருந்துதான் உடலுக்கு சென்று மருந்தாக உணவாக மாறி மருந்தாக போகும். இது உங்கள் கல்லீரலும் மண்ணீரலும் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் அல்ல. டைரக்டா புரோட்டீன் பவுடர் சாப்பிடுறது, டைரக்டா சத்துக்களை சாப்பிடுறது, டைரக்டாக மூலிகைகளை சாப்பிடுறது, டைரக்டாக பிட்ஸ் சாப்பிடுறது என்பது அவசர காலத்துக்கு மட்டும்தான். அதனால உங்களால் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியாது. உங்கள் உடல் செய்ய வேண்டிய வேலையை வேறு யாரும் செய்ய முடியாது. இதான் மெய்யறிவு, உடல் ஞானம். இதுதான் கலவி. கலவையில் கலந்து உடல் அறிவால் ஒரு சிசு சிருஷ்டிக்கப்பட்டதை தவிர எந்த மருந்து மாத்திரையிலையோ மூலிகையிலையோ எந்த அனிமனோட வேறு மருத்துவமோ மலர் மருத்துவமோ ஒரு வெங்காயமும் எந்த குழந்தையும் கிடைக்காது, எந்த குழந்தையும் காப்பாற்றாது. அது நல்லா புரிஞ்சுக்கும். அதெல்லாம் அவசர காலத்துக்கு தேவைப்படும் போது யூ கேன் டேக் அஸ் சப்ளிமெண்டரி மெடிசன் என்பது, பட் நாட் த லைஃப். நீங்க மருந்துக்குள்ள போனீங்கன்னா வீட்டுக்காரி வேலைக்காரியா மாறும், வேலைக்காரி வீட்டுக்காரியா மாறும். நல்லா புரிஞ்சுக்கும். உங்களுடைய மகத்துவம் தான் வீட்டுக்காரி. ஓன் இம்யூன் சிஸ்டம் வில் கியூர் ஆல் த டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்காரி தான் அவங்க கூட சந்தோஷமா வாழ முடியும், வேலைக்காரில சந்தோஷமா வாழ முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கும். ஏன்னா சக்தி வாய்ந்த பிரம்மன். அதான் சொன்னேன், தாம்பத்தியம் அப்படின்றது கூட
அது இளைமறைவு செக்ஸ் கல்வி என்பது செக்ஸ் கல்வி அல்ல, அது ஞானம். அது இளைமறைவு காய்மறியா இருக்கும். இந்த தாந்திரா குரூப்னு அலைஞ்சுக்கிறாம அது விடுங்க, அதை மட்டும் பேசுனா எனக்கு பிபி சருன்னு ஏறும். இளைமறைவு காய்மறியாத விஷயத்த உட்காந்து கல்வி நம்ம இருக்கிற கல்வியை குட்டி சேவராகி வச்சுக்கிறீங்க. இப்ப அதையும் கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. செக்ஸ் என்பது ஒரு ஞானம், கல்வி அல்ல. அந்த ஞானத்தை நீங்க எப்படி, நீங்க ட்ரையல் ரூம்ல போனா கூட கேமரா இருக்குதா அதுக்கு தான் பயப்படுறீங்க இல்லையா? அப்ப உங்க கூகுள்ல என்ன வருதுன்னு போய் பாருங்க, புரிஞ்சுக்கோங்க மக்களே. வாழ்வியல் மூலம், அதாவது நிறைய பேசலாம் வாழ்வியலை பத்தி. இப்ப நான் பேசுறது வெறும் ஒரு சின்ன விஷயம்தான். கருமையத்தை ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒரு யுகம் பத்தாது. சோ உங்கள் சிசுவை நீங்கள் சிருஷ்டி செய்யுங்கள். இது கலவையின் மூலம் ஆரோக்கியமான என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் உங்களை சுத்தி அந்த 9 மாதம் அந்த கர்ப்பிணியை தாங்கு என்று நீங்க தாங்கினால், நல்லதை பார்க்க விடுங்கள், நல்லதை கேட்க விடுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை செய்யுங்கள். நீங்க எல்லா அம்மா என்னென்ன வேலை செய்ய, இப்ப பார், நான் திணையை சாப்பிட்றேன், வரகு சாப்பிட்றேன், நீ சாப்பிடலாம் பல சொல்லிக்கிட்டே இருக்கு, அது கேட்டுக்கிட்டே இருக்கும், பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ வாயை மூடிட்டு உட்காந்து டிவி மேல உட்காந்துனா அதுல வர குர்குரே, லேசு, அப்புறம் அதுல வர புரோவிட்டா, ஹார்லிக்ஸ் தான் குடிக்கும். உங்க உணவு கிட்ட பக்கமே வராது. அதனால எண்ணம் போல் வாழ்க்கை என்பது, நீ சமையல்ல செய்யற எண்ணமும் சரி, கலவையில் இந்த சினை கருவாக மாறும்போது எந்த எண்ணம் இருக்கிறதோ அதுதான் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையாக அமையும். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நான் உட்கார்ந்து அதே அணி ஆயிடுவேன், நான் எதை நினைக்கிறாய் அதுவாக மாறுவாய், எது அது கலவையில் வெளியே வந்த குழந்தைக்கு கிடையாது. கண்ணு போனவனுக்கு கண்ணாயிரம் பேர் வச்ச கண்ணு வந்துருமா? ஐசியூல படுத்தவனுக்கு ஆரோக்கியராஜன் பேச வச்ச ஆரோக்கியம் வந்துருமா? வராது. நீ கெட்டா, நீ இதை தொட்ட அவன் கெட்டான். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கணிதம் என்பது என்ன, அது நிறைய விஷயம் இருக்கு, அதை பத்தி நிறைய பேசலாம். ஆனா நான் நேரம் குறிப்பிட்டதுனால ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுடைய இனி என்வாயன்மெண்டல் எல்லாமே கெட்டு கிடக்கும். நல்ல உணவு இல்லை, நல்ல காற்று இல்லை, நல்ல நீர் இல்லை, சிவன் சொத்து மொத்தமாக அழிந்து விட்டது. அது ஒரு பக்கம் பஞ்சபூதம் அழிந்தது, ஒரு பக்கம் சமையல் மூலமாக முருகனும் காணாமல் போனான், விநாயகனும் காணாமல் போனான். இதுதான் விஷயம். உங்கள் தமிழில் கூட இருப்பாருங்க, வல்லினம் மெல்லினம் இடையினம். வல்லினம் என்பது என்ன? அநாகத சக்கரம், கசட தப்பற. அதுக்கப்புறம் மெல்லினம் என்பது காற்று, இது நெருப்பு, இது காற்று. மெல்லினம் ஞங்கன நமன. இடையினம் தைராய்டு, ஏறல வளல. இதை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும் உடம்பு. நீர் நெருப்பு காற்று, வாதம் பித்தம் கபம் எல்லாம் ஒண்ணுதான். உணவை 2 பக்கம் அறைங்க, நிதானமா சாப்பிடுங்க, நிதானமா சமைங்க, பதட்டப்படாதீர்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் வாழ்வியல் முறை. இதெல்லாம் நீங்க மீறும்போது எல்லா பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் மருந்துகள் மகத்துவமாக மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு பையை வச்சு சுத்திட்டு இருப்பான். எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஆனால் உண்மையை சொல்லு, ஏன் வியாதி வந்தது, எதனால் இந்த மருந்து நீ எடுக்கிறாய், உன் உறுப்பு மகத்துவம் இருந்ததுனால் இது மருந்து எடுக்கிற, அப்ப அதை ட்ரிகர் பண்ணிட்டு இதை செய்ய அப்படின்னு உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னா என்னைக்குமே மாணிக் பாஷா தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், உண்மையை சொல்லணும். நான் எல்லா விஷயத்தையும் அதான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையில்லை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு எதுவும் தேவையில்லை. காற்று இருக்கிறதா, சுற்றி கொண்டிருக்கட்டும், நான் இயங்கி கொண்டிருக்கணும். இந்த காற்று நகர வேண்டும் என்றால் நீ இயங்கணும். எப்போ நிறுத்தணும் அப்படின்றது, நீ எவ்ரிடே இஸ் யுவர் பர்த்டே, எவ்ரிடே ஸ்லீப்பிங் இஸ் யுவர் டெத் டே. எழுந்தால் நீ உன் வேலையை பார்ப்பான், எழுகவில்லை என்றால் உன் வேலையை மற்றவன் பார்ப்பான். எழுந்தால் உடல் உன் வேலையை செய்யும், கண் மூடினால் உடல் தன் வேலையை செய்யும். உயிரோடு கண் மூடினால் தன் வேலையை செய்யும், இல்லை என்றால் வேற ஏதாவது செய்யும். இதுதாங்க சிம்பிள் லைஃப் ஸ்டைல். ஸோ சேஞ்சிங் த லைஃப் ஸ்டைல். சும்மா உட்காந்துட்டு உங்கள் ஆடையும் நீங்கள் எழுந்தீர்கள், உங்கள் உணவை எழுந்தீர்கள், உங்கள் சமையலை எழுந்தீர்கள், உங்கள் பாரம்பரியத்தை எழுந்தீர்கள், உங்கள் மரபை எழுந்தீர்கள், மரபணு வியாதி வரும். மரபு வாழ்வியலே மரபணு வாழ்வியலாக மாறும். அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அது பயன்படுங்க. டைம் கிடைக்கிறப்ப நான் வருகிறேன். இப்போ நான் ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், ரொம்ப கடினமான புஸ்தகம், கருமையம் என்ற புஸ்தகத்துல. அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், அதனால அடிக்கடி வர முடியல. நைட்டு 2 மணியாவது படுக்கிறதுக்கு இருக்கு. அதனால எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்ப நான் வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது, அதுக்கேற்ற மாதிரி நான் பயிர்கிறேன். இதில் மாற்று கருத்து நிறைய பேர் இருக்கும். அது என்னுடைய கருத்து தான் சொல்லுவேன் தவிர நான் இதை பத்தி நான் அதிகமாக விவாதிக்க விரும்பவில்லை, தர்க்கம் செய்ய விரும்பவில்லை.
ஏன்னா இதை நான் உணர்ந்தேன், வாழ்ந்து காட்டினேன். நான் சொன்னது எல்லாமே என் வாழ்க்கையில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஆரோக்கியமாக உங்கள்கிட்ட 2008 இறந்து போய்விடு என்று கையெழுத்து போட்டுவிட்ட பயில் பொய்த்து போனது. 2024 வரைக்கும் வந்தாச்சு. இதை நான் வாழ்ந்து காட்டின, வாயில வட சொல்லல. அடுத்த சிலபஸ் எடுத்து நான் இங்க பேசவே மாட்டேன். ஐ ஆம் ப்ரிப்பேரிங் மை ஓன் சிலபஸ். என் சிலபஸ் தான் எனக்கு உதவுமே தவிர அடுத்த சிலபஸ் உதவாது. அடுத்தவன் வாந்தி எடுத்ததை நான் அதை உண்டு உங்களுக்கு வாந்தி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் தனித்துவம் வாய்ந்தவன், நான் கடவுளாக மாறணும். நான் கிடையாது, நீங்களாம். நீங்களே பிரம்மத்தை படைக்கிற, நீங்களே பிரம்மம், நீங்களே பரபிரம்மம். இறைவன் ஒரே ஒரு வரம் தான் கொடுத்தார், இந்த பூமியில் சென்று வருவதற்கு விசா. அவ்வளவுதான் வாய்ப்பு. உனக்கு வாய்ப்பு தான் கொடுப்பார், வாய்ப்புகளை கொடுப்பார், உணர்ந்து கொள் என்று. அவ்வளவுதான் விஷயம். இறைவனுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். நீ அந்த வாய்ப்பை வரமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் சாபமாக வரும். கேட்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் கேமரா பண்ணிட்டு வரேன். பாலகிருஷ்ணன் டேங்கர்பள்ளி மேடம். இருக்கேங்க ஐயா. ரொம்ப நன்றிகள் ஐயா, ரொம்ப அருமையா ஸ்பீச் கொடுத்தீங்க. சொல்லவே தேவையில்லை, உங்களுடைய வருகை வந்துட்டு எப்பயுமே ஸ்பெஷல் தான். சோ இன்னைக்கும் ரொம்ப புகுந்து விளையாடிட்டீங்க. சோ நிறைய டாபிக் சொல்லிருக்கீங்க ஐயா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு இதுல. உடல் மட்டும் இருந்தா போதும் சொல்றீங்க, உணவு மட்டும் சாப்பிட்டு உடலை பாதுகாத்தா மட்டும் போதுன்றீங்களே, அப்ப மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாதுங்களா? உணவு சரி பண்ணா போதுங்களா? மைண்ட் வந்து ஒரு நாழிகைக்கு மாறிக்கொண்டிருக்குமா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மைண்டை வச்சு இப்போ உங்க உடம்புக்குள்ள ஒரு கை உடஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கை ஒட்டிக்கும்னு மனசுல சொன்னீங்கன்னா ஒட்டிக்குமா? பிடிக்காது இல்ல. மனசு அப்படின்றது எல்லா உறுப்புக்கு இருக்க செல்லுகள்ல இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இவ்வளவு பேசுறேன், எனக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க மனசை புரிந்து கொள்ளுங்கள் தான் நான் சொல்றேனே தவிர மனசை வச்சுட்டு நீங்க ஜாலரா அடிக்க முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசு என்பது அதுவும் ஒரு ஆயுதம் தான். நீங்க இப்போ ஒருத்தன் கேன்சர் வழியில துடிக்கிறான், இப்போ இவங்கள்ட்ட போய் தியானம் பண்ணு, வாசி யோகம் பண்ணு, அதுக்கப்புறம் அன்பு காட்டு, இது பண்ண சரியாடுமா? முடியாது. எது கெட்டதுனால மனசு வலிச்சுது? உடல் கெட்டதால மனது வலித்ததா? மனது வலித்ததால உடல் கெட்டதா? உடல் கெட்டதுனாலதான் போயிடுச்சு. அப்புறம் நான் அது வேணாம்னு சொல்லலையே, நான் அதை ஒன்றே பூசிக்காதீர்கள் தான் நான் சொல்றேனே தவிர அதை நான் பொய்ன்னு சொல்றேன், போலின்னு தானே சொன்னேன் நானு. இப்ப அது ஒண்ணுமே இல்லை நான் சொல்லவே இல்லையே, அதுவும் ஒன்று. இப்போ உங்க குழிலேயே நிறைய மருத்துவம் பேசுறீங்க, மூலிகை மருத்துவம் இருக்குது, வேறு மருத்துவம் இருக்குது, அப்படி எல்லாமே இருக்குது. இப்போ இதுல அது எதெல்லாம் சிறந்தது சொல்லிக்கலாம், இது மட்டும் தான் சிறந்ததுன்னு யாரா சொல்றாங்களா? இல்ல இல்ல. அப்போ இத்தனை கலைகள்ல ஏன் வியாதி குணமா இல்ல? நான் கேக்குறேன் முதல் கேள்வி. அப்ப அந்த மருத்துவர்களுக்கு மனசு இல்லையா, இல்ல உங்களுக்கு மனசு இல்லையா? இருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வாதம் அப்படின்னா ஒன்றை மட்டும் நீங்கள் பிரமாதப்படுத்தாதீர்கள், எல்லாமே பிரமாதம் என்று சொல்ற. விஞ்ஞானத்திலும் சரி மெஞ்ஞானத்திலும் சரி இந்த உடல் எப்படி இயங்குகிறது அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சியுமே இல்லையே. ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு மனசுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதான் என்னுடைய கேள்வியை தவிர, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்கிற விஷயத்த, ஒரு கல்லீரல் வீங்குது, ஒரு கல்லீரல் இருக்குது, ஒரு கல்லீரல் சுருங்குது பாருங்க. அதான் நான் கேள்வி கேட்டேன். நீங்க நியூமராலஜி பிரகாரம் பேரை மாத்திக்கிறீங்க. நான் கேட்கிறேன், யானைக்கு பூனை வச்ச யானை பூனை ஆயிடுமா? ஆகாது. கண்ணு போன ஒருத்தனுக்கு கண்ணாயிரம் பேர் வச்சு மாத்திட்டீங்கன்னா மாறிடுமா? மாறாதுங்க. ஆரோக்கிய ராஜ்யம் பேர் வச்சுன்னா ஐசியூல இருக்கிற வந்துருவானா? வரமாட்டான். அப்ப நாம என்ன சொல்றோம்னா, நீங்க தான் மாறணும். உங்க பேர் அப்புறம் மாறினா கூட பரவாயில்ல, நீங்க மாறாம உங்க பேரை மாத்தணும் மாறிடுவீங்களா? முடியாது. இப்ப குடிசை வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், அருக்காணின்னு இருக்கிறா, அவளுக்கு அம்பானின்னு பேர் வச்சா பணக்காரன் ஆயிடுவாளவோ? அம்பானி பேர் உழைக்கணும் இல்லையா? அதான முக்கியம். நான் அம்பானியும் வேணான்னு சொல்ல, அருக்காணியும் வேணான்னு சொல்ல. அருக்காணி அம்பானியா மாறணும், உழைக்கணும் தான் சொன்னேன் நான்.
அப்ப நான் உழைக்காமே நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா அது எப்படிமா அது? நான் என்னுடைய கேள்வி, என்னுடைய வாதமே தான். நான் பிடிவாதம் பிடிக்கல, நான் வாதத்தை வைக்கிறேன் உங்களுக்கு முன்னால. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அதான உண்மைங்கம்மா? ஆமாங்க ஐயா. வேற டவுட் இருந்தாலும் கேளுங்க, மத்தவங்களும் கேட்க விடுங்க. ஓ கேட்கலாங்க ஐயா. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. தேன்மொழி அம்மா பேசுங்கம்மா. கேள்விகள் இருக்கா? கேட்கலாங்கம்மா. தேன்மொழிமா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, அன்மியூட் பண்ணியாச்சு, பேசுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்கய்யா. எப்பயும் போல உங்களோட ஸ்பீச் ஃபுல்லா கேட்டாச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு பேசுனது எல்லாமே ரொம்ப அருமையான தகவல். எல்லாமே பேசிக்கா வந்து சாப்பிடணும், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுற அளவுக்கு நம்ம கை காலை அசைக்கணும். அதுதான் உங்களோட தாரக மந்திரமாவே ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுற வரைக்கும் கை கால் அசைக்க, அந்த டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது எடுங்க, எந்த நோயும் இல்ல அப்படின்றதுதான். ரெண்டே திறப்பு தான். ஒண்ணு இடது வலதம். நீங்க உடல் உறுப்புகள் நல்லா பாருங்க. இடது மூளை வலது மூளை. இடது லங்ஸ் பை பெருசா இருக்கும், வலது லங்ஸ் பை சிறுசா இருக்கும். இருதயம் விரியும் போது நுரையீரல் சுருங்கும், நுரையீரல் விரியும் போது இருதயம் சுருங்கும். அதே மாதிரி இடது கிட்னி வலது கிட்னி எல்லா உறுப்புகள் லெப்ட் ரைட் இருக்கு, நடுவில் பிம்பம் இருக்குது. லேட்டரல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் ரெண்டு சேர்றது தான் உங்கள் மெய். லேங்கரல் பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற விண்ணியல் மண்ணியல். இதுதான் ரெண்டு தெரப்பி தான் சொல்ல. ஒன்னு பெண்டலம் தெரப்பி, இன்னொன்னு கொசு தெரப்பி. ஆனா நம்ம கொசு தெரப்பிக்குள்ள போனோம். கொசுவை பார்த்து பயந்து உட்காந்தோம். கொசுவை பார்த்து பயப்படுங்களான்னா கொசுவை பார்த்து பயந்து உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் விஷயம் தான் இதெல்லாம். இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா, மருத்துவம் என்பது நீங்கள் உங்கள் உடல் மகத்துவத்தை இழந்தாதான் மருத்துவம் மகத்துவமா மாறும். நான் மருத்துவம் பொய்ன்னு நான் சொல்லலை, போலின்னு தானே சொன்னேன். போங்க, அவசர காலத்துக்கு ஆங்கில மருத்துவம் தான் சிறந்த மருத்துவம் நான் ஆணித்தரமா சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஏதோ ஒன்று பேட்ச் பண்ணி அவன் காப்பாத்திடுவான். ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணி காப்பாத்திடுவான். இப்போ கை உடஞ்சி தொங்குது, நான் உடனே எனக்கு ஈழர் பாஸ்கர் தெரியும், ஈழர் விஜயகுமார் தெரியும், ஈழர் அவரது கோபிநாதன் தெரியும்னா ஒட்டிக்குமா? அதை ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். உங்க உடம்பு சூடோபோடியா கொடுக்கணும். இதை சூடோபோடியா தேரின்னு ஒன்று வருது இல்லை பாருங்க, இதான் உங்க ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல் தான் சூடோபோடியாக மாறி ஒரு பசை உருவாக்கும். நீங்க சேர்த்து வச்சா போதும், அது ஒட்டிக்கும். நெட்டு போட்டு பிளேட்டு ஏலாம் யார் வச்சது? புத்தூர்ல போய் பாருங்க, மூங்கிலும் வேட்டி தான் வச்சிருப்பான், எண்ணெய் ஊத்திருப்பான். இந்த எண்ணெயை ஊற்றும் போது என்ன ஆகுனா அந்த இடம் குளிர்ச்சி ஆகும். குளிர்ச்சி ஆச்சுன்னா உடல் அதை சூடு பண்ணும், சீக்கிரம் அது வந்து காய வைக்கும். சென்ட்ரிங் தான் பேட்டரியில சென்ட்ரிங்கு. உங்க உடம்புல உங்க பாடி இஸ் ஆல்சோ பேட்டரி. இங்க வந்து சென்ட்ரிங். நீங்க சீலிங்ல பாருங்க சென்ட்ரிங் வைப்பான், பேட்டரியில சென்ட்ரிங் வைப்பான். அதே மாதிரிதான் உங்க உடம்புகள் நடக்கிறது. சூடோபோடியா அந்த ஸ்டெம் செல் தான் வந்து அந்த எலும்பு ஒட்ட வைக்க. நீங்க ஆர்த்தோ டாக்டர் போய் கேளுங்களேன், எலும்பு ஒட்ட வைக்கிறது கூட பசங்க தானே கேளுங்களேன். இருக்குன்னு சொல்லிட்ட பாருங்க, கிடையாது. அதை சேர்த்து வைக்க தான் பிளேட் நெட்டு போட்டு வைக்கிறது. ஒரு மெட்டலை உள்ள வைக்கிறீங்களே, அப்ப நான் ஒரே கேள்வி கேட்பேன். இந்த ஸ்டென்ட் வைக்கிறது, மெஷ் வைக்கிறது, இந்த பிளேட் வைக்கிறதுனா, then you explain about what is prostaglandin, what is the immune system, the prostaglandin, cytokinesis, leukotrienes and histamine. இந்த நாலு சேர்ந்தது தான் இம்யூன் சிஸ்டம். அதுல முதல்ல புரோஸ்டாகிளாண்டின் அடிக்கிறீங்கல்ல, அந்நிய பொருள் உள்ள வந்து உடம்பு வெளியே தள்ளுது இல்ல. ஒரு முள்ளு வந்தாலும் சீ பிடிச்சி வெளியே தள்ளுது. அப்ப எது கொண்டு போய் இரும்பு வைக்கிறீங்க உள்ள? அதுல லிவர்ல ஸ்டென்ட் வைக்கிறீங்க, பேன்கிரியாஸ் ஸ்டென்ட் வைக்கிறீங்க, ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் கால்ல ஸ்டென்ட் வைக்கிறீங்க. அப்ப புரோஸ்டாகிளாண்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த ஆங்கில மருத்துவர் யாரும் வாய் திறக்க மாட்டாங்களே. வாட் இஸ் புரோஸ்டாகிளாண்டின்? அப்ப அது என்ன பண்ணுது உடம்புக்குள்ள? அப்ப முதல்ல அடி விழும் உங்களுக்கு. புரோஸ்டாகிளாண்டின் எதிர்ப்பு சக்தியே போயிடும். டோட்டலி யூ ஆர் அண்டர் ஃபுல் மெடிகேஷன்ல போயிடுவீங்க. இது நான் சொல்லலைங்க, ஆங்கில மருத்துவர். இந்த கிரேட் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், தி வேர்ல்ட் ஃபேமஸ் வைஸ் சான்சலர் டாக்டர் பிஎம் ஹெக்டே கேளுங்க, அவர் பேசுறத. பிளாக் இஸ் தி விசஸ் ஃபார் மீ. The statin will bring you permanently diabetic. It will kill the pancreas. மனசாட்சியே இல்லாம ஸ்டாட்டின் மாத்திரை கொடுக்குறாங்க, ஆஸ்பிரின் மாத்திரை கொடுக்குறாங்க, மிளகு மாத்திரை கிளாபிடால் கொடுக்குறாங்க. இதை நான் சத்தியமா நான் சொல்லலைங்க. நான் சொன்னாதான் எம்எல்ஏ கேஸ் போடுவீங்க. ஆங்கில மருத்துவரே சொல்றாங்க, போய் பாருங்க. ஒரு ரத்த நிபுணர் உமர் ஃபருக் பேசுறதை போய் கேளுங்க, பசலுர் ரஹ்மான் பேசுறதை கேளுங்க. இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் எக்லே சொல்ற சைட்ல போய் பாருங்க. ஹார்ட் அட்டாக் இஸ் a business for me. Cancer is a great business. We know the chemotherapy will never
உங்கள் லிம்பட்டிக் நோடு தேவையில்லாத செத்து போன செல்களை கட்டி மாதிரி உருவாக்கி அதை அழுக வச்சு சீழ வெளியே தள்ளும். அதை அறுத்தீங்கன்னா பரவிடும். இதான் பரவுறதுன்னு சொல்றது. கட்டியை அறுக்கிறதும் சரி, பயாப்சி பண்றதும் சரி, உடல் முழுக்க பரவும். இது நானே செஞ்சு காட்டிடுறேன். என் தோள்பட்டையில் இருக்கிற கட்டியை செஞ்சு போட்டோ எடுத்து போட்டிருக்கேன் என் குரூப்ல. இதை இடது பக்கம் வலது பக்கம் பிபி செக் பண்றதுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு டாக்டர் என்கிட்ட ஜிங்க் இல்லைன்ட்டான், ஒரு டாக்டர் சூப்பரா இருக்குன்றான். எதை வச்சு நீங்க மருத்துவம் பார்ப்பீங்க? ஸோ வாட் இஸ் பிளட் ரிப்போர்ட் அப்படின்றத நீங்க உமர் ஃபருக் எழுதின புத்தகத்தை போய் படிங்க, என்ன நடக்குதுன்னு. நான் நேற்று தான் போட்டிருக்கேன் குழுல. 2 லேப்ல எடுத்து நான் போட்டிருக்கிறேன். ஒன்னு இடது பக்கம் கொடுத்த ரத்தம், ஒன்னு வலது பக்கம் கொடுத்த ரத்தம். ஒன்னுத்துல ஜிங்க் ரொம்ப கம்மியாகுதுன்னு காட்டுது, இன்னொன்னுத்துல சூப்பர் ஆகுதுன்னு காட்டுது. ஒன்னுத்துல அயன் கம்மியா காட்டுது. இடது பக்கம் பிபி 160 காட்டுது, வலது பக்கம் பிபி எடுத்தீங்கன்னா 230 காட்டுது. இடது பக்கம் சர்க்கரை எடுத்தீங்கன்னா அது ஒண்ணு காட்டுது, வலது பக்கம் விரியுது. நீங்க டயாலிசிஸ் எங்க பண்றாங்க பாருங்க, கரோட்டில தான் பண்ணுவாங்க, கழுத்து பக்கம். அங்கதான் பஞ்சர் போட்டு அடிப்பாங்க. இது நான் சொல்லலைங்க, ஆங்கில மருத்துவரே சொல்றாங்க. எங்க கிட்ட வராதிங்க, இங்க இது மருந்து என்பது வி ஆர் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இந்த கம்பெனி சாப்பிடு, சரியாச்சுன்னா போ, இல்லையா போயிட்டே வளர்த்தோம். அவங்க தைரியமா ஒத்துக்கிறாங்களே, அதுக்கே அவங்களுக்கு கையெடுத்து நான் கும்பிடுவேன். எஸ், when you are come to me, then only we are going to trigger you. I am not coming to your house and doing it. நீ உன் உடல் மகத்துவத்தை இழந்த, சோ நான் மருத்துவ மகத்துவமா மாத்துறேன்னு சொல்றாங்களே. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உடல் மகத்துவத்தை வளப்படுத்துங்க தான் சொல்றேன் தவிர மருத்துவம் நான் பொய்ன்னு சொல்லவே இல்லை. அது போலின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தட் இஸ் ஜெராக்ஸ், நாட் அ போட்டோ காப்பி. இதான் சிசுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வித்தியாசம் தெரியல. சிசு என்பது நான் மெட்டபாலிக் திருப்பாவை, அதனால புரிஞ்சுக்கணும். அது நான் மெட்டபாலிக் சேஞ்சஸ் இருக்கிற ஒரு சிசு, தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நீர்ப்பிண்டம். அதுக்கு உறுப்புகள் இருக்கும், வாய் இருக்கும், சாப்பிடாது, மூக்கு இருக்கு, இருண்ட அறையில். இதான் இருட்டு அறையில் முரட்டு குத்துனா. இருண்ட அறையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும், காற்று இருக்காது, எதுவுமே நீரில் மிதந்து கொண்டிருக்கும். லிவர் இருக்கும், வேலை செய்யாது. சினைப்பை இருக்கும், இருக்காது. விதை பை இருக்கும். குழந்தைக்கு பாருங்க 2 மண்டலங்கள் வெளியே வந்தா வேர்க்கும். ஒன்று செரிமான மண்டலம், 8 வயசுல பால் பல்லு விழுது சரி பண்ணும். இன்னொன்று பிறப்பு மண்டலம், 14 வயசுல வரும். இந்த 2 மண்டலம் வெளியே வந்தா அதான் 12 மாதம் 12 ராசிகள் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு 12 மண்டலம் இருக்கிறதுக்கு ஏன் சிசு உங்களுக்கு 10 மாதம் என்று வருது? 2 மண்டலம் வெளியே தான் வந்து கிடைக்கும், உள்ள கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு விஷயம் ஆன்மீகத்துல சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளவு வாழ்வியலை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் நீங்க ஆங்கில மருத்துவர் போய் கேளுங்களேன், 10 மாசம் ஏன்டா வந்துச்சுன்னு கேளுங்களேன் குழந்தைக்கு. ஏன் கரு கலைச்சதுன்னு கேளுங்களேன். ஏன் குறை பிரசனம் நடந்து கேளுங்களேன், தெரியாது. கருத்துடைய ஆபரேஷன் பண்ணும்போது யுவர் பாடி, கருக்குழா யூஸ் பண்றவங்க பாடி யூட்ரின் கேவிட்டி யூஸ் பண்ணும். அந்த பள்ளத்துல தங்கி தங்கி போறப்போ இதான் ஃபைப்ராய்டு பாலிப்ஸா வரும். கருக்குழாய் வளம் இழந்தால் யூட்ரின் கேவிட்டி கோலேட்டரலுக்குள்ள போகும் உடம்பு. ஆட்டில் கோட்டு பைபாஸ். நீங்க கருக்குழாயை முடிச்சு போறது அறுக்கிறதுன்றது இந்த சினை மோதி கீழே போய் நீர்க்கட்டியாக மாறும். அங்க உருவாகின்ற அந்த கேவிட்டி நாள்பட்டு அங்க தங்கி 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 பாலிப்ஸ், ஃபைப்ராய்டு, சிஸ்டிக் டியூமராக மாறும். கர்ப்பப்பையின் இழப்பாய். இது கைனகாலஜிஸ்டில் நான் பேசியிருக்கேன். ஏன் கருத்தடை ஆபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? யுவர் பாடி ஸ்டார்டட் யூசிங் த பைபாஸை அவசரத்தை நீங்க பயன்படுத்தணும். இது அடைந்தால் அது வெளியே வரணும். சூதக வலி என்பது என்ன தெரியுங்களா? இந்த யூட்ரின் கேவிட்டி பயன்படுத்துகின்ற ஒரு பாடி தான் சூதக வலி வரும், வெள்ளைப்படுதல் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கருக்குழாயை பயன்படுத்துகின்ற சினை முட்டை இந்த சூதக வலி என்பது ஒன்று கிடையாது, பிரசவ வலி ஒன்று கிடையாது. இனிய இறை வழியில் இனிய சுகப்பிரசவம் என்று டாக்டர் பசருர் ரஹ்மான் புத்தகத்தில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிற போய் பாருங்க. ஐ எம் நாட் எம்பிபிஎஸ் டாக்டர், ஐ எம் நாட் ஹோமியோபதி டாக்டர், ஐ எம் நாட் எந்த டாக்டர் நான் கிடையாது. மருத்துவத்தை நான் படிக்கவில்லை. ஆனால் என் உடலின் மகத்துவத்தை புரிந்து கொண்டதனால் மருத்துவம் பொய்யல்ல, போலி என்று உணர முடிந்தது. அவ்வளவுதான் தவிர நான் மருந்துகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, மருத்துவம் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. எங்கே நான் பேசல. யூ கோ whenever you become a patient. But why you become a patient? அதான் முக்கியம். அதான் நான் பேசுறது. மற்றபடி எந்த மருத்துவத்தை நான் கேள்வி பண்ணுவதற்கோ, அதை அசிங்கப்படுத்துவதற்கோ, அவமானப்படுத்துவதற்கோ நான் கிடையாது. அவனை பற்றி பெருமையா பேசுவதற்கு நான் கிடையாது. அவனை பற்றி தாழ்ந்து பேசுவதற்கு நான் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களாமா? நன்றி ஐயா, இவ்வளவு ஒரு ஸ்பீச்
சூப்பர் சூப்பர். நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? கண்ணகி அம்மா பேசுங்க. அன்மியூட் பண்ணி விடுங்க, அப்பதான் கேட்பாங்க. கண்ணகி அம்மா கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. வெங்கடேஷ் ஐயா, பார்த்தி ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தங்கப்பன் ஐயா, பரமேஸ்வரி அம்மா, நடராஜன் ஐயா, சரண்யா அம்மா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எல்லாரையும் மியூட் பண்ணியாச்சு, பேசுங்க. மதப்பன் ஐயா, சோ யாருக்கும் டவுட்ஸ் இல்லைங்களா? யாரும் கேள்விகள் கேட்கலங்க ஐயா. ஓகேம்மா. ஐயா ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்வியலை பத்தி ரொம்ப அற்புதமா வந்து சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து கருமையத்துல பேசியிருக்கீங்க. நிறைய விஷயத்த வந்து கருமையமும் ஒரு 3 டாபிக். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க கருமுதல் தாம்பத்தை வரை நிறைய டாபிக் பேசியிருக்கீங்க. ஆனா இது ஒரு புது ஸ்டைல்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க டாபிக். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா புதுசா இருந்தது. நிறைய விஷயம் அப்படி டோட்டலா ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஏன்னா ஐயா மொத்த சப்ஜெக்டும் நீங்க பேசின சப்ஜெக்ட் மொத்தத்துமே டோட்டலாவே ஒரே இந்த வாழ்வியல்ன்ற சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. அதுதான் பெரிய ஹைலைட் ஆக்சுவலா. ஒரு இதே நிறைய விரிச்சு கொண்டு போவோம். அப்புறம் செரிமானம் இருக்குது, செரிமானம் இல்லை என்றால் உடலில் ஏன் அரிமானம் தோன்றுகிறது, அதெல்லாம் இருக்கும் சார். எல்லாமே இங்க காக்கும் தெய்வம் திருமால் நாமம் தான், மண்ணீரல் தான். இந்த மண்ணீரலும் கல்லீரலும் விண்ணீரலும் மண்ணீரலும் போகனும் அகத்தியனும் இணைந்தால்தான் N2O and H2O. இதுதான் வந்து ரகசியம். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. நன்றிகள் ஐயா. நிறைய டாபிக் கவர் பண்ணிட்டீங்க ஐயா. எங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி ஃபாலோ அப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா அவ்வளோ இருக்கு. இம்யூன் சிஸ்டம் பத்தியாகட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு. நிலத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. டிஃப்ரெண்டா இருந்ததுங்க ஐயா இன்னைக்கு மத்த நாள். புரோட்டான், எலக்ட்ரான், நெகட்டிவ், பாசிட்டிவ், ஸோ நிறைய பிச்சு ஒதுரிட்டீங்க. ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா ஊர்களை பத்தியும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அறுசுவை உணவுனா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நன்றிகள் ஐயா. உங்களுடைய கிளாஸ் வந்தாலே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தான். இம்யூன் சிஸ்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது போல. ஸோ கேட்கறதே நாங்க இதெல்லாம் சொல்றோமோ இல்லையோ கேட்கவே ஒரு இனிமையா கண்டிப்பா அது ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். இந்த லிவர் ஃபங்க்ஷனல் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்டோட யூ கோ ஃபார் ஸ்பிளீன் ஃபங்க்ஷனல் டெஸ்ட். ஒன்லி நீங்க 4 விஷயத்தை செக் பண்ணுங்க. ஜிங்க், அயன், ஃபுல் அயன் டெஸ்ட். ஜிங்க் ஃபுல் அயன் டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய மண்ணீரல் போன் மேரோல இருக்கிற அந்த போன் மேரோ பிளஸ் ஆக்டிவேஷன், இந்த 2 உணவு தான் எடுக்கும். எது? துத்தநாகத்தையும் இரும்பு தான் எடுக்கும். அதனாலதான் வந்து அதிக இந்த துத்தநாகமும் இரும்பும் பயன்படுத்துகிற உறுப்புகள் எது தெரியுங்களா? தலைமுடி. முடியும் நகம்தான் உங்களுக்கு இந்த அதிகமாக. அதனாலதான் சித்தர்கள் மொழி ரிஷிகள்லாம் பாருங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. பாத்தீங்களா? ஆமாங்க, நீளமா முடி வளர்த்திருப்பாங்க. ஆமா, அது நீங்க வெட்ட முடி வெட்ட என்ன ஆகுன்னா அதிகமா ஜிங்க் செலவாகும், இரும்பு செலவாகும், குறையும். இதான் மண்ணீரல் செய்கின்ற ஒரு விஷயம். இந்த போன் மேராக்கு 2 உணவு தான். ஒன்று துத்தநாகம், இன்னொன்று இந்த அயன். இது அதிகமா இருக்கிறது முக்கணிகள்ல, பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழத்துல. இதான் சித்தர்கள் முக்கணிகள் என்று சொன்ன விஷயங்கள் தான் காரணம். சோ நீங்க ஜிங்கும் இரும்பு செக் பண்ணாலே போதும், எல்லா வியாதியும் குணப்படுத்தலாம். அதை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து. இதான் உங்களோட மண்ணீரல். இந்த மண்ணீரலோட சக்தியே அங்கதான் இருக்குது. உயிரின் ரகசியமே இங்கதான் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு முடி வெட்டாம இருக்கிறது, நகை வெட்டாம இருக்கும்போது உங்களுக்கு, நீங்க பாருங்க, ஜப்பான்காரன் பாருங்க, நகம் கையில வச்சிருப்பான், நிறைய தலைமுடி நல்லா வச்சு, மீசி நல்லா தொங்க விட்டுருப்பான். சீனாக்காரன் பாருங்க, கண் புருவம் பாருங்க. முடி அப்படின்றது இட் இஸ் உங்களை குவாண்டம் பிசிக்ஸ்ல இணைக்கிறது ஒரே உறுப்பு தோலும் முடியும் தான். இதான் பெர்மனன்ட் அக்குபஞ்சர் நீடல் உங்க உடம்புக்குள்ள.
இது கொட்டுச்சுன்னா தான் இதான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரியமான்னா. மயிர்னா என்னது? உங்க உடம்புல இருக்க அக்குபஞ்சர் உங்க பிரபஞ்சத்துல ஆட்டோமேட்டிக்கா இணைக்கிறதா உங்க உடம்புல இருக்க முடி, கை, காலு, பிறப்புறுப்பு, புருவம், அதுக்கப்புறம் அக்கல், சியாட்டிகா, தலைமுடி எல்லாம் இருக்கு பாருங்க. ஆமாங்க ஐயா. சோ உங்களுக்கு ஜிங்க் கட்டுச்சுன்னா தலையில பேன் வரும், ஈறு வரும், அதுக்கப்புறம் தலை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும், முடி வெள்ளையாகும், முடி கொட்டும், பல் சொத்தையாகும், கால் நகம் சொத்தையாகும், நகங்கள் சொத்தையாகும். இதெல்லாம் ஜிங்க் கட்டுச்சுன்னா இதெல்லாம் வரும். ஸோ ஜிங்க் மெயின்டைன் பண்ணணும்னா அது சில உணவு வகைகளை சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா செரிமானம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்கறி பெஸ்ட். ஏன்னா அதனுடைய இம்யூனிட்டி மருந்து தான் அந்த மாமிசம் என்று சொல்லப்படுகின்ற. ஆனால் செரிமானம் கட்டவும் அது போகக்கூடாது. ரெட் மீட்ஸ் அதிகமாக இருக்கும், சீ ஃபுட்டில் இருக்கும், ஸ்பைரல்னா கடல் பாசி, அப்புறம் சில மீன் வகைகள் இருக்கும். இது செரிமானம் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடலாம், குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த தயிர், பாலாடை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து மோர் தயிர் தான் அதிகமாக இருக்கும், துவர்ப்பில் அதிகமாக இருக்கும் ஜிங்கு. அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவிலை, படுக்கையில் வேப்பிலை, இதை போடுங்க. வீட்டு வாசலில் மாவிலை கட்டுங்க, வாழை இலையில சாப்பிடுங்க, இல்லை வாழை இலை சாதத்தை வடிச்சாது மூட்டை கட்டிடுங்க. இதை மூட்டை கட்டி நம்ம பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு வகையில ஜிங்க் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. அப்புறம் பழங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவர்ப்பு பழங்கள் பார்த்துங்க. முந்திரி பழம் ரொம்ப நல்லது, திராட்சை பழம், அதுக்கப்புறம் மாம்பழம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க காய்கறியில நீங்க ஜிங்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய், இந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் பழங்கள்ல கொய்யாக்காய் ஒன்று இருக்கும். அப்புறம் நாவல் பழம், கொய்யா இலைய டீ வச்சு குடிக்கலாம், கொய்யா பழம் சாப்பிடலாம், நாவல் பழத்தை சாப்பிடலாம். உங்க உடம்புல சுவையை கரைக்கணும். எல்லாத்துலயும் உப்பு இருக்கும், உப்பு போல் கரைகிறது இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு. இது எல்லாம் ஏன் உப்புன்னு சொன்னானா உப்பை போல் இந்த சுவை கரையணும். இதுதான் மேகம். கரைத்து விட்டால் அது இனிப்பை நீங்கள் கரைத்து, இனிப்பு கரையாமல் போனால் சர்க்கரை வியாதி, அதான் மதுமேகம். மது என்றால் இனிப்பு, இனிப்பு கரையாமல் மேகமாக இருந்தால் சர்க்கரை வியாதி. அப்போ உவர்ப்பு நீங்க சேர்க்கணும். அயோடின் உப்பு தவிர்த்துட்டு நீங்க வந்து உப்பு இதுதான் ஏன் உங்களுக்கு ஆங்கில மருத்துவர்கள் உப்பு சாப்பிடாதீங்கன்னா பிரச்சனை வரும் உங்களுக்கு. அப்ப அவங்களே கேளுங்க, ஏன் உப்பு ஏத்துறீங்க? கிட்னி பிரச்சனைக்கும் பிபி பிரச்சனைக்கும் ஏன் உப்பு ஏத்துறாங்கன்னா அது சுத்தமான உப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன். அயோடின் உப்பு எடுத்துட்டு நீங்க வில்வ இலையோ இல்ல கருவேப்பிலையோ இல்ல முருங்கை இலையோ போட்டு 2 தடவை வறுத்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு கொதிக்கும் போது கடலை உப்பை இந்த உப்பை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சுவை குறைந்தால் இந்து உப்பை பயன்படுத்துங்கள், அது டைரக்ட் பொட்டாசியம். அதே மாதிரி வேறு மருத்துவத்தில் இது உப்பு மருத்துவம் பார்த்தீங்கன்னா கல்கேரியா பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்றது. கல்கேரியா கால்சியம் பாஸ்பரஸ் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. அதை நீங்க எடுத்துக்கலாம் மருந்து போறப்போ. ஆனால் நான் சொல்லக்கூடாது படிக்கிறதுனால. நான் என் அனுபவத்தில் ஹோமியோபதி படிச்சதுனால எனக்கு இந்த உப்பு வைத்தியமும் தெரியும். அந்த உப்பு நீங்க சாப்பிட்றதுக்கு மேலே கீரைகளை சூப் வச்சு குடிங்க. சீசன்ல வர காய்கறிகளை சூப் வச்சு குடிங்க, பச்சையா சாப்பிடாதீங்க. சூப் வச்சு குடிச்சிங்கன்னா அதனுடைய சாரம்சம் வெளியே வரும். ஏன்னா விவசாயத்துல உருவாகிற எல்லா பொருளும் நெருப்பு படணும். ஏன்னா அவன் நெருப்பு செலவழித்து தான் அதை படைத்தான். நீங்களும் நெருப்பு செலவழிச்சு தான் நீங்க சாப்பிடணும். ஸோ யூ மெயின்டைன் தி ஜிங்க் அண்ட் அயன். இது எல்லாம் என்ன வரும்னா எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற விட்டமின் டி வழியா தான் உள்ள வரும். விட்டமின் டி கண்டிப்பா இருக்கணும், விட்டமின் டி, D3. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விட்டமின் அதே மாதிரி B12 கொண்டு போய் சேர்க்கறது. நரம்புகள் எல்லாம் சரி பண்றது B12. அதான் நீங்க கை கால வச்சு நியூரோபின் இன்ஜெக்ஷனு B12 ஏன் இமீடியட்டா கொடுக்குறாங்கன்னா நல்லது. முடங்கி போறவங்களுக்கு அது நல்லதா வேலை செய்யும். ஆனால் முடங்காமல் இருப்பதற்கு நீங்கள் கீரைகளை உப்பு புளிக்காரம் சேர்க்காம சூப் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உப்பு புளிக்காரம் சேர்த்துக்கங்க. முதல்ல காய்கறிகளை நன்றாக வேக வைத்து அந்த நீரை எடுத்து நீங்க குடிச்சாலே போதும், எந்த உப்பு புளிக்காரம் போடாம. சூப்பரா இருக்கும். இதுதான் ஆக்சுவலி காய்கறி வைத்தியம். பச்சையா ஜூஸ் போட்டு அடிச்சு சாப்பிட்றது உடம்பு வெடிக்கும். ஏன்னா செரிமானமா இல்லாத ஒரு விஷயத்த இந்த எலிமெண்ட் காம்பவுண்டா மாத்தாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆட்டம், எலிமெண்ட், ஒன் மாலிகூல் அண்ட் காம்பவுண்டு. இந்த 4 விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அதான் பிரம்மாண்டம், அண்டம், பிண்டம், தண்டம்னு. அது இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுவேன், சயின்ஸ்ல. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இது எல்லாமே வாழ்வியல் முறையில் இருந்துச்சு அந்த காலத்துல. சமையல் பாருங்க, இதே அசைவங்களும் பாருங்க, ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் இந்த சூப்பெல்லாம் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்
அதில் சக்தி அதிகமாக இருக்கும். உப்பு புளி காரம் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள்ல சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இரவு நேரத்தில் உப்பு புளி காரம் சாப்பிடாதீங்க. 6 மணிக்கு மேலே உணவு கிடையவே கிடையாது. எப்போ வயிறு ஃபாஸ்டிங்ல இருக்கணும். சர்க்கரை வியாதி நீங்கள் செக் பண்ணால் கூட யூ ஹாவ் டு கிவ் 16 hours டைம். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு இல்லைன்னா நைட்டு சாப்பிடாம சர்க்கரை எடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டு சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா அதில் புரோட்டானே இருக்காது. அது அப்படியே செரிமானோட சர்க்கரையாக தான் காட்டும். ஏன்னா ரத்தத்தில் இருக்கிற பொருள் நல்லதா கெட்டதா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கிடையாது. கால்சியம் இருக்கும், மெக்னீஷியம் இருக்கும். அது நல்ல கால்சியமா? உங்கள் வீட்டில் சாம்பார் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது நல்ல சாம்பாரா கெட்ட சாம்பாரா சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும், சாப்பிடாதவனுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் சாம்பார் இருக்குது, எங்கள் வீட்டில் சாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி ரத்தத்தில் கால்சியம் இருக்குது, நல்ல கால்சியமா கெட்ட கால்சியமா? அது செரிமானான கால்சியமா? இந்த கால்சியம் இப்போ இது செரிமானத்தில் இல்லாமல் ஒரு சிசு உருவாகும் போது இந்த பொருளை எடுத்து தான் அது உறுப்பு தயாரிக்கும். கெட்ட கால்சியத்தை எடுத்தால் எலும்பு உடையும், ஹார்ட்ல ஓட்டையோட வரும். நல்ல கால்சியத்தை வளமாக வரும். இதுதான். இதை கண்டுபிடிப்பதற்கு ஆங்கில மருத்துவத்தில் எந்த மிஷினும் கிடையாது. அதான் நான் சொல்றது, பிளட் ரிப்போர்ட் டெஸ்ட் அப்படின்றது நோய் வெளிப்புற இடத்துல நோய் இருக்காது. இங்க நோய் வெளிப்புறத்தில் நோய் என்று சொல்வது ஆங்கில மருத்துவம் கிடையவே கிடையாது. ஆதி மூலத்துக்கு போய் போங்க, மூலத்துக்கிட்ட போகாதீங்க, ஆதிக்கிட்ட போங்க. அப்பதான் உங்களுக்கு விஷயம் நல்லா புரியும். நீங்க ஏன் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வருது, ஏன் கை குழந்தைகளுக்கு நிமோனியா வருது? நீங்க தண்ணியே கொடுக்காம டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு பாலையே கொடுத்துருந்தீங்கன்னா, தண்ணி என்பது பிராணன், தாய்ப்பால் என்பது திரவ உணவு. அது நீங்க தாய்ப்பாலே கொடுத்துருந்தீங்கன்னா மெட்டபாலிக் சேஞ்சஸ் நடக்கிற முதல் வருஷத்துல தண்ணி கொடுக்காம முட்டிங்கன்னா வியாதியில் தான் இருக்கும் அந்த குழந்தை, கபமா வந்து தள்ளும். ஏன்னா அது பாலை குடிக்குது, தாய்ப்பாலை குடிக்குது, மாட்டுப்பாலை குடிக்குது. அப்போ அறுசுவை அது இருக்காது, செரிமானம் இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காய்ச்சல், சளி இதெல்லாம் ஏன் வருது? குழந்தைங்க கழிவுதான் காய்ச்சல் நம்ம சொல்றோம். அப்போ குழந்தை என்ன கழிவு சாப்பிட்டுச்சு, என்ன திட உணவு சாப்பிட்டுச்சு, அதுக்கு கபம் வரத்துக்கு இதான் காரணம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த குழந்தை வெளியே வந்துச்சுன்னா அழுதுச்சுன்னா முதல்ல தண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் பாலை கொடுங்க. நீங்க சிறுங்குது அழுது பாலை கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்கும். ஏன்னா தண்ணி குடிக்காதுன்னு சொல்லி பேடியாட்ரிஷன் அனுப்பும்போது உங்களுக்கு சளி பிடிக்கும். தண்ணி, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீர் என்பது பிராணன். நீரோடு எது சேர்ந்தாலும் அது ஆகாரம், நீராகாரம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால குழந்தைகளுக்கு, உங்களுக்கு சின்ன கை குழந்தைகளுக்கு வரலன்னா முதல்ல அது அழுதுச்சுன்னா நீரை கொடுங்கள். அது குடிச்சிட்டு தூங்குச்சுன்னா அதுக்கு பேர் தாகம். குடிச்சிட்டு திருப்பி கத்துச்சு தட்டி விட்டாலோ குடிச்சிட்டு கத்துச்சுனாலோ அதுக்கு தான் பசி. ஸோ இதுதான் உடல் பேசுகின்ற மொழி. புரிஞ்சுட்டீங்களாமா? சூப்பர் ஐயா, நன்றி, நன்றிகள் ஐயா. ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே, வேற யாராவது கேள்வி இல்லைங்களா? இருக்குங்களா? எல்லாரும் அன்மியூட் பண்ணியாச்சுங்கய்யா, கேள்விகள் எதுவும் கேட்கல. வாய்ப்பு கொடுக்கலன்னு கோச்சிக்கு போறாங்க. இல்ல இல்ல, எல்லாரும் அன்மியூட்ல தான் இருக்காங்க. சரிங்க ஐயா, செஷன் எண்ட் பண்ணிக்கலாங்களா? ஓகே. ஓகேங்க ஐயா, தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா.